ஓப்பனிங்லே வானுலகத்தில் இருக்கிற நம்ம ட்ராமாவோட ஹீரோனி வெண்ணை தான் காட்டுறாங்க. அவங்களுக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குது. இந்த நாவலோட சிஸ்டம் சொல்வேன் இல்லையா, அந்த சிஸ்டம் நம்ம இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குது. எப்போதுமே ஒரு டாஸ்க் கொடுக்கும் போல் அதேமாரி இன்னைக்கு ஒரு டாஸ்க் கொடுக்குது. ஸோ அது என்ன அப்படின்னா, ஒரிஜினல் நாவல் புக் இருக்கும் இல்லையா, அதோட ஹீரோயினியோட வாழ்க்கையை தான் காட்டுது, விஷுவலாக காமிக்குது. இந்த கூண்டில் ஒரு பொண்ணை அடிச்சு வச்சிருக்காங்க இல்லையா, இதுதான் அந்த நாவலோட ஹீரோனி. அவன் நேம் சியா. சியாவை கூண்டில் அடிச்சு போட்டுட்டு அந்த நாவலோட ஹீரோ இருக்கான்ல, அவை அவளுக்கு பிடிச்ச சாப்பாடுலாம் கொண்டு வரான். இதை சாப்பிட்டு உனக்கு பிடிச்ச ஃபுட்டு தான் அப்படி சொல்லி கொடுத்தா, அவள் அதை தட்டி விட்டுட்டு, உன்னெல்லாம் நான் மேரேஜே பண்ண மாட்டேன், உன்னை லவ்வே பண்ண மாட்டேன், எனக்கு ஆல்ரெடி ஒரு பாய் ஃப்ரெண்ட் இருக்கு சொன்னேன் இல்லையா, பின்ன எதுக்கு என்ன இப்படி டார்ச்சர் பண்ணுறா அப்படின்னு அவள் கத்திட்டு இருக்கா. எதுக்கு நீ என்ன வேண்டான்னு சொல்கிறா? எதுக்கு? நான் உன்கிட்ட லவ் மட்டும் தானே கேட்டேன், நீ சாகணும்னு நினச்சா கூட என் கூட மட்டும் தான் சாகணும். ஸோ உனக்கு வேறு வழியே இல்லை, நீ என்ன மட்டும் தான் மேரேஜ் பண்ணி ஆகணும். உன் அம்மாவோட மெடிக்கல் செலவு ஞாபகம் இருக்குது இல்லையா, நான் தான் கேட்டணும் பார்த்துக்கோ அப்படின்னு மிரட்டுறானா. நீ அம்மாவோட மெடிக்கல் செலவை பே பண்ண கூட எனக்கு உன் மேலே லவ்வே வராது அப்படின்னு அவள் கத்தி விட, இதை கேட்டு ஹீரோவும் கொஞ்சம் சோகமாயிட்டு அங்கேருந்து போயிட. இவன் என்ன பண்ணுறான்னா, ஹீரோக்கு தெரியாமல் ஒரு ஃபோனை ஒழிச்சு வச்சிருப்பா போல. இப்போ அந்த ஃபோனை எடுத்துகிட்டு ஒருத்தனுக்கு மெசேஜ் பண்ணுறா. ஸோ யான்னு பார்த்தீங்கன்னா, ஹீரோ ஒரு கம்பெனியோட பாஸாக இருக்கானா, அதேமாரி ஆப்போசிட்டில் ஒரு கம்பெனி உண்டு. ஆப்வியஸ்லி அது ஹீரோட எதிரி கம்பெனியாக தான் இருக்கும். ஸோ அவன்கிட்ட தான் டீல் பேசுகிறா. நான் ஹீரோ கம்பெனியோட சீக்ரெட் எல்லாத்தையும் அவங்ககிட்ட சொல்கிறேன், ஆனால் அதுக்கு பதிலாக நீ எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு ஹீரோ கிட்ட இருந்தே ஃப்ரீடம் வாங்கி தரணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பா. அவனும் கம்பெனி சீக்ரெட் எல்லாம் அவகிட்ட இருந்து வாங்கிட்டு கடைசியில் அவளையே வச்சு ஹீரோவை இந்த பிளேஸுக்கு வரவழைச்சிடான். ஹீரோ கிட்ட, உன் லவ்வர் இந்த மாதிரி காரியத்தெல்லாம் பண்ணியிருக்கிறா, எனக்கு நல்ல ஃபேவர்லாம் பண்ணியிருக்காப்பா அப்படின்னு எல்லா உண்மையும் சொல்ல, அவனுக்கா இதை கேட்டு ரொம்பவே கஷ்டமாக இருக்கு. நான் உன்கிட்ட லவ் மட்டும் தானே கேட்டேன், நீ ஏன் இப்படி பண்ண அப்படி சொல்லி கேட்குறதுக்கு. லவ்வா? உன்ன மாதிரி சைக்கவை யார் லவ் பண்ணுவா, அது கனவுல கூட நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவே, அந்த ஆள் இருக்கான் இல்லையா, அவன் நேம் ஃபூ. அந்த ஃபூ அவளே சுட்டுறான். இதை பார்க்கும்போது ஹீரோக்கு தான் ரொம்பவே கஷ்டமா இருக்கு. கடைசியாக ஹீரோவையும் சுட்டு போட்டு அங்கேருந்து கிளம்பிடான். இப்போ இது எல்லாத்தையும் அந்த நாவலோட சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது நம்ம ஹீனிக்கிட்ட விஷுவலாக காமிச்சிட்டு, என்ன பாரு, அந்த நாவலோட ஹீரோ இருக்கான் இல்லையா, அவனை உன் மேலே லவ்ல விழ வைக்கணும். அப்படி மட்டும் நீ பண்ணிட்டானா அந்த நாவலோட ஹீரோனியை அவன் ஃபோர்ஸ் பண்ணி லவ் பண்ணி டார்ச்சர் பண்ண மாட்டான். அதே சமயம் அந்த பொண்ணு விருப்பப்பட்ட மாதிரி அவளுக்கு ஃப்ரீடம் கிடைச்சிரும். அதுக்கப்புறம் அந்த நாவலோட ஹீரோயினியும் உயிரோட இருப்பாங்க. ஸோ அந்த வேர்ல்டுமே ஸ்டேபிளாக இருக்கும். ஸோ இந்த டாஸ்க்கை நீ கம்ப்ளீட் பண்ணிடு அப்படின்னு அந்த சிஸ்டம் சொல்லுது. நம்ம ஹீரோனியும் ஓகே சொல்லிட்டு அவளும் அந்த நாவலுக்குள்ளே வந்துடுறா போல. இப்போ கட் பண்ண நம்ம ஹீரோவை தான் காட்டுறாங்க. அவன் மீட்டிங் அட்டென்ட் பண்ணிட்டு இருக்கான், ஆனால் செம்ம டென்ஷனில் இருக்கான் போல. அப்போ அவனோட அசிஸ்டன்ட் இருக்கான் இல்லையா, அவனும் இந்த நாவலோட ஹீரோயின் இருக்கா இல்லையா, அவளை நம்ம சியானே வச்சுக்கலாம். இப்போ இந்த சியா பொண்ணுக்கிட்ட பாஸ்க்கு டீ போட்டு கொண்டு வா அப்படி சொல்றான். இதை கிட்ட இவளுக்கா ரொம்ப கன்ஃபியூஷனா இருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவ ரீப் ஆயிருக்கா. முன்னாடி நடந்த மாதிரி எதுவும் நடக்க விட மாட்டேன், அந்த பைத்தியக்காரன் கிட்ட போய் மறுபடியும் மாட்ட மாட்டேன் அப்படின்னு. என்னால டீ போட முடியாதுப்பா, நான் இங்க என்னோட ஒர்க்கை மட்டும் தான் பார்க்க வந்தேன் அப்படிங்கிறா. உடனே நம்ம ஹினியை பார்த்தீங்கன்னா, நான் போட்டு தரேன் அப்படின்னு சொல்றா. நம்ம ஹினி இருக்கால, அவ இந்த நாவல்ல ஒரு ஆர்டினரி எம்ப்ளாயி தான் வேலை பார்க்குறா. இப்போ இந்த சியாவை பார்த்தீங்கன்னா, அடுத்தால அவன் கிட்ட மாட்ட போகுதா, போ அவன் கண்டிப்பா உன் மேலெல்லாம் லவ்ல விளைய மாட்டான். ஏன்னா அவனுக்கு என் மேலெல்லாம் லவ் அட் ஃபர்ஸ்ட் சைட் வந்துச்சு. அவனுக்கு இந்த மாதிரி செடிஸ் பண்ற பொண்ணுங்களை கண்டாலே சுத்தமா பிடிக்காது. பாரு, கண்டிப்பா உன்னை ஃபயர் பண்ணதான் போறான் பாரு அப்படின்னு இவன் இந்த பக்கம் இப்படி சொல்லிட்டு இருக்கா. ஆனா அங்க நம்ம ஹினிய பாத்தீங்கன்னா, அவனுக்கு டீ எல்லாம் கொண்டு கொடுப்பாளா. கொடுக்கும் போது லைட்டா கையை வேற டச் பண்ணிடுறா ஹீரோ கைய. அவன் கோப்பிட்டு திட்டதான் போறான் அப்படின்னு நினைச்சா, அப்படி கிடையாது. நம்ம ஹினி இருக்கெல்லாம் சாரி பாஸ் தெரியாம டச் பண்ணிட்டேன் அப்படி சொல்வா. அவனும் ஒன்றும் சொல்ல மாட்டான், கோவலாம் பட மாட்டான். அதுக்கப்புறம் நம்ம ஹினி அங்கேருந்து போவாளா. ஹீரோ இருக்கல்ல, ஹினி போறதே ஒருபடியா பார்ப்பான். அவனுக்கு லைட்டா நம்ம ஹினி மேல ஃபீலிங் வந்துட்டு போல. உடனே அசிஸ்டன்ட் கிட்ட நல்ல விதமா பேசுறான். அவனுக்கே செம ஷாக்கு. என்னடா எப்போதும் டென்ஷன் பார்ட்டியா அலைவாரு, இன்னைக்கு நல்ல விதமா பேசுறாரு அப்படின்னு அவன் புலம்பிட்டு இருப்பான். இங்கே ஹீரோ பாத்தீங்கன்னா அந்த டீ எடுத்து குடிக்க போவானா, அதோட வாசம் நம்ம ஹீரோக்கு ரொம்பவே பிடிச்சு போயிட்டு போல. உடனே ஹீரோனிய அந்த டீ பவுடர் எல்லாம் கண்டுபிடிப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டீமுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ண சொல்றான். இந்த விஷயத்த அசிஸ்டன்ட் ஹீனி கிட்ட சொல்ல, இதை கேட்டு சியாக்கா, அது எப்படி போன லைஃப்ல என்ன மட்டும் தானே லைக் பண்றேன்னு சொன்னா, ஆனா இப்போ என்னன்னா அந்த பொண்ணை ஃபயர் பண்ணாம வேற டீமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்கான் அப்படின்னு இவ குழம்பிட்டு இருக்கா. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா லிஃப்ட்ல போயிட்டு இருப்பாங்க, அங்க ஹீரோவும் வந்திருப்பான். ஸோ இவளுக்கா, கடவுளே என்ன மட்டும் பாத்திரக்கூடாது, முன்னாடி நடந்த மாதிரி மறுபடியும் நடக்க கூடாது கடவுளே அப்படின்னு இவ கடவுள்கிட்ட வேண்டிட்டு இருக்கா. ஆனா நம்ம ஹீரோ பாத்தீங்கன்னா அவளெல்லாம் பார்க்கவே இல்லை, நம்ம ஹீரோனியை தான் பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கு ஹீரோனியை பார்க்கும் போதுலாம் ஹார்ட் பீட்லாம் ஏற்க ஆரம்பிச்சிட்டா
போயிடலாமா அப்படி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருப்பான். ஆனா இவளை பாத்தீங்கன்னா நம்மளை மட்டும் பாத்திரே கூடாது, இங்கிருந்து தப்பிச்சா காணுண்டா சாமின்னு லிஃப்ட் ஓப்பன் ஆனதுமே அவ விறுவிறுன்னு ஓடுறாள. அப்படி ஓடும் போது நம்ம ஹினி வேற இடிச்சிட்டு போயிடா. நம்ம ஹினி வேற அதுல கீழே விழ போகவும் ஹீரோ டக்குன்னு பிடிச்சிடறான். ஹீரோனியும் நாவல்ல முன்னாடி இந்த சீன்ல நடக்காது, ஒருவேளை சிஸ்டம் ஃபால்ட்டா இருக்குமோ அப்படின்னு ஹினி மனசுக்குள்ள புலம்பிட்டு அங்கிருந்து போயிருவா. பட் நம்மளாலதான் ஒரே ஹினி நினைப்பிலே இருக்காரு. அவனுக்கு ஹினி மேல லவ் வந்துட்டு போல. இப்போ ஃபுட்டேஜ்ல அவளதான் பார்த்துட்டு இருக்கான். நீ யாருக்கு சிரிச்சு சிரிச்சு மெசேஜ் பண்ணிட்டு இருக்கா? உன்னோட பாய் ஃப்ரெண்டுக்கா? உன்னோட பாய் ஃப்ரெண்டா நான் மட்டும் தான் இருப்பேன் அப்படின்னு இவன் கொஞ்சம் சைக்கோ புத்திலே பேச ஆரம்பிக்கிறான். உன்னை லாக் பண்ணி வச்சாதான் கரெக்ட், அப்பதான் என்னை விட்டு போகாம இருப்பா அப்படின்னு இவன் சைக்கோ புத்திலே பேச ஆரம்பிக்க, இதே வார்த்தை தான் ஹீரோட அப்பா வந்து அவங்க அம்மா கிட்ட சொல்லி ஒரே லாக் பண்ணி போட்டிருப்பாங்க போல. அப்போ ஹீரோ வந்து சின்ன பையனா இருந்திருப்பானா, அம்மா என்னாச்சு அப்படி சொல்லி பேச போயிருப்பான். உடனே அவங்க அம்மா வந்து நீயும் லீ ஃபேமிலியோட ரத்த தான், ஸோ நீயும் அவனை மாதிரி ஒரு சைக்கோ தான், உன் மேலே யாரும் லவ்வே வைக்க மாட்டாங்க அப்படின்னு நம்ம குட்டி பையனான ஹீரோ கிட்ட அப்பவுமே அவங்க அம்மா சொல்லியிருப்பாங்க. இதெல்லாம் ஞாபகம் வரவும் என் தாத்தாவும் என் அப்பாவும் இப்படி தான் பண்ணாங்க, அதே மாதிரி நோய் எனக்கு வந்துட்டான்னு அவன் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு, நான் சீக்கிரட்டாக அவளை வாட்ச் பண்ணுறது அவளுக்கு மட்டும் தெரியக்கூடாது, தெரிஞ்சால் கண்டிப்பாக என்னை வெறுத்துருவா அப்படின்னு இவன் இப்படி இந்த பக்கம் புலம்பிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் நம்ம ஹினி இருக்கல்ல, அவள் கேண்டீனில் உட்காந்து சாப்பிடலான்னு வந்திருப்பா. அப்போதான் அவளோட மாஸ்க் எடுப்பாளா, செம அழகா இருக்கா. இது அங்கே வந்து ஹீரோ பார்த்து ஒரு செகண்ட் ஸ்டன் ஆகி அவளே பார்த்துட்டு இருக்கவும், இந்த சாப்பாடை எடுத்துக்கோங்கன்னு ஒருத்தன் வந்து சொல்ல, இன்னொருத்தன் வீச்சட்ல ஆட் பண்ணுவீங்களா அப்படி சொல்லி கேட்குறான். ஹீரோனையும் ஹீரோ பார்த்துட்டு ஆட் பண்ணுவா. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம ஹீரோக்கு ஜெலஸ் தான் வருது. அதாவது அந்த சைக்கை பற்றி எட்டி பார்க்குது. அவள் எப்படி வேற ஒரு பையன்கிட்ட சிரிச்சு சிரிச்சு பேசலாம், அது தப்பே, அவளோட சிரிப்பு எனக்கு மட்டும் தான் சொந்தம் அப்படின்னு டென்ஷன் ஆகுறான். உடனே அசிஸ்டன்ட் கிட்ட வெண்ணெய் டீ போட்டு கொண்டு வர சொல்லு அப்படின்னு அங்கிருந்து போக, அடுத்த செகண்டே நம்ம ஹினி இருக்கல டீ போட்டு கொண்டு போவா. அப்போன்னு பார்த்து வழியில இந்த சியா இருக்கல அதை பார்த்துட்டு நம்ம ஹினி கிட்ட போய் பேசுறா. என்ன பாரு, உன்னாலெல்லாம் ஹீரோவை செடிஸ் பண்ணவே முடியாது, பேசாம உன் வேலையை மட்டும் பாரு, அவன் ஒன்றும் ரொம்ப நல்லவெல்லாம் கிடையாது அப்படின்னு இவ சொல்ல, ஹீரோனிக்கு ஒன்றும் புரியல, இவ எதுக்கு ரொம்ப டிஃப்ரெண்டா பேசுறா அப்படின்னு அவ பார்த்துட்டு இருப்பா. ஆனா அவ என்ன சொன்னாலும் நம்ம ஹினி வந்து அவ பேச்செல்லாம் கேட்க தயாரா இல்ல. அவ அப்படியே உள்ள போக இவ டென்ஷன் ஆகிட்டா. பாரு, உன்னை கண்டிப்பா அவன் ஃபயர் பண்ணிடுவான், கம்பெனி விட்டு அனுப்பதான் போறான் பாரு அப்படின்னு இவ சொல்லிட்டு அங்கிருந்து போக, உள்ள ஹினி இருக்கெல்லாம் அந்த டீயை வச்சுட்டு போக, ஹீரோ வந்து கொஞ்சம் நில்லு அப்படின்னு மேரேஜ் அக்ரிமெண்ட் பேப்பர்லாம் கொடுக்குறான். நம்ம ஹீரோனிக்கா அதை பார்த்துட்டு செம ஷாக்கு. நான் இன்னும் எதுவும் பண்ணவே இல்லையே, நான் ஒன்றும் பண்ணாமே லவ்ல விழுந்துட்டானா, இவ்வளோ ஈஸியாக லவ்ல விழுந்துட்டானா அப்படின்னு அவள் மனசுக்குள்ளே புலம்பிட்டு இருக்கா. என்னை மேரேஜ் பண்ணிக்கோ, 2 வருஷத்துக்கு அப்புறம் 500 மில்லியன் தரேன் அப்படின்னு இவன் பேரம் பேச ஆரம்பிக்கிறான். 5 வருஷம் என் கூட இருந்தா என் கம்பெனியோட ஷேருமே தருவேன் அப்படின்னு சொல்றான். அப்பன்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு போன லைஃப்ல நடந்ததெல்லாம் ஞாபகம் வருது. ஆனா என்ன சியாவோட ஃபேஸ் கிளியரா தெரியல. இவன் சியா கிட்டேயும் இதே மாதிரி அக்ரிமெண்ட் தான் போட்டிருப்பான் போல. அதுக்கு சியா அந்த அக்ரிமெண்ட் பேப்பரை இவன் மூஞ்சிலே விட்டு எரிஞ்சிட்டு, என் அம்மாவோட மெடிக்கல் செலவு பே பண்ணா நான் உன்னை லவ் பண்ணுவேன்னு நினைக்கிறியா? அது மட்டும் நடக்காது. லவ்வை காசு கொடுத்தெல்லாம் வர வைக்க முடியாது, அது காதலியே அவமானப்படுத்துறதுக்கு சமம் அண்ட் மேரேஜ் அவமானப்படுத்துறதுக்கு சமம் தான் அப்படின்னு சொல்லியிருப்பா. இதெல்லாம் ஞாபகம் வரவும், ஆமா, லவ்வை காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது, அது காதலே அவமானப்படுத்துறதுக்கு சமம். அப்போ நான் இவளை அவமானப்படுத்துறேன்னு நினைச்சுக்கிடுவாளோ? இல்ல அப்படி மட்டும் நினைக்க கூடாது அப்படின்னு, உனக்கு விருப்பம் இல்லைன்னா நீ சைன் போட வேண்டாம் அப்படின்னு சொல்ல வருவானா. அதுக்குள்ள ஹீரோனியும் சைன் போடுறேன் அப்படிங்கிறா. அவனுக்கா இதை கேட்டு நம்பவே முடியல. நிஜமாவே என்ன மேரேஜ் பண்ணிக்கிறியா அப்படி சொல்லி கேட்டா, ஆமா அப்படின்னு அவ சைனே போட்டுறா. ஒருவேளை அவளுக்கு நம்மளை கொஞ்சம் பிடிச்சிருக்குமோ அப்படின்னு இவன் சந்தோஷப்படுவானா. அதுக்குள்ள அவனுக்கு அவங்க அம்மா சொன்னதுல ஞாபகம் வருது, உன் மேலே யாரும் லவ் வைக்க மாட்டாங்க, நீ ஒரு சைக்கோ, ஸோ உன் மேலே கண்டிப்பாக யாரும் லவ்வே வைக்க மாட்டாங்க அப்படி சொன்னதுல ஞாபகம் வருதா. கண்டிப்பாக அவள் பணத்துக்காக தான் என்னை மேரேஜ் பண்ண போறா, பரவாயில்ல பணத்தை வச்சாட்டும் அவளை என் கூட இருக்க வைக்க முடியுதே அப்படின்னு அவன் மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீரோனியும் நான் சைன் போட்டுட்டேன் இல்லையா, எப்போ மேரேஜ் சர்டிஃபிகேட் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்க, இப்பவுமே போவோம் அப்படின்னு கையோட சர்டிஃபிகேட்லாம் எடுத்தாச்சு போல. பட் ஹீரோக்கு ஒரு தயக்கம், அவளை ஒய்ஃப்னு கூப்பிட்டா அவ ஹாப்பியா இருப்பாளா இருக்க மாட்டாளா தெரியலன்னு மனசுக்குள்ள புலம்பிட்டு இருப்பான். இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோனியும் ஹீரோ பார்த்து ஹஸ்பண்ட் கூப்பிடுவா. நமக்கு தான் இப்ப மேரேஜ் ஆகிட்டு இல்லையா, சொன்ன ஹஸ்பண்ட் கூப்பிடலாம்ல அப்படி ஹீரோ கிட்ட கேட்கும் போது ஹீரோ எதுவும் சொல்லாம ஹினிய பாக்குறான். அப்ப அவன் கையில உள்ள லைட்டர் இருக்கு இல்லையா, அது ஹினி கையிலேயே சுற்றுது. ஹீரோ பதறி போறான். அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீங்க ஒரி பண்ணிக்கிட்டாருங்க அப்படி சொல்லிட்டு, நம்ம கம்பெனிக்கு போகலையா, மீட்டிங் இருக்குதுல்ல அப்படி சொல்லும் போது
போது உனக்கு அங்க போகணும்னு தோணுதா அப்படின்னு ஹினிக்கிட்ட கேட்பானா. கேட்டுட்டு மனசுக்குள்ளவே அங்க நீ வேற ஏதாவது பையன் கூட பேசினா என்னால கண்ட்ரோலே பண்ண முடியல, உன்னை கூண்டுக்குள்ள போட்டு அடைக்க முடியாது, நான் அப்படி மட்டும் பண்ணனா எங்க அம்மா மாதிரி என் மேல நீ கோபப்பட்டுருவா அப்படின்னு ஒரு பிளாஷ்பேக் தான் காட்டுறாங்க. ஹீரோட அப்பாவும் அதே மாதிரி தான் பண்ணியிருப்பாங்க. இதனால அவங்க அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஏன்னா வெளியே கூட போக விடாம வீட்டுக்குள்ளே அடிச்சு போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்டே உன்னை பத்தி தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா உன்னை மேரேஜே பண்ணியிருக்க மாட்டேன் அப்படின்னு அவங்க அப்பாவை வெறுத்து ஒதுக்கியிருப்பாங்க. இப்போ ஹீரோக்கு அதெல்லாம் ஞாபகம் வரவும் இல்ல அப்பா பண்ண மாதிரி நான் பண்ணே கூடாது அப்படின்னு அவனையே கண்ட்ரோல் பண்ணிக்கிடுவான். அப்பப்போ அவனுடைய சைக்கோத்தனம் வெளியே வந்தாலும் அவன் அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கிறான். இதை புரிஞ்சுக்கிட்ட ஹீரோனியும் கம்பெனிக்கெல்லாம் போக தோணல, உங்க கூட ஒன்னாவே இருக்குன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்ல இதை கேட்ட ஹீரோக்கா செம ஹாப்பியா இருக்கு. அவளுக்கு ப்ராப்பரா ஒரு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ண முடியல, அதுக்குள்ள மேரேஜ் ஆகிட்டு இல்லையா, ஸோ அதனால ஒரு ப்ராப்பரா மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறான். இதுவே இன்னொரு பக்கம் இந்த சியா பொண்ணு இருக்கல்ல, அவ ஃப்ரெண்டு கூட ஒரு கடைக்கு தான் வந்திருக்கிறா. அங்க அந்த ஃப்ரெண்டுக்கு ஒரு பொருள் பிடிச்சு போயிட்டு போல, நான் வாங்கி தரேன் அப்படின்னு காசுலாம் பே பண்ண போக கிரெடிட் கார்டில் காசு இல்லை. பாஸ்ட் லைஃப்ல ஹீரோ தான் நிறைய பணம் எனக்கு தந்தான், பட் அப்போ நான் ஹாப்பியாவே இல்லை. இந்த லைஃப்ல என்கிட்ட காசு இல்லை, ஆனா என்ன ஃப்ரீடம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொருளை வாங்க முடியாம அவ அங்கிருந்து அவ ஃப்ரெண்டை கூப்பிட்டு போவா. அந்த பிளேஸ்ல ஒருத்தர் வந்து அவளுக்கு வந்து மேரேஜ் ப்ரொபோசல் பண்றான். இவையான்னு பாத்தீங்கன்னா இவளோட பாய் ஃப்ரெண்டு தான், நேம் வந்து சாங்கு. அவனை பார்த்ததுமே இவளுக்கு ஹாப்பியா தான் இருக்கு. போன லைஃப்ல அந்த ஹீரோ வந்து என்னையும் சாங்கியும் கட்டாயப்படுத்தி பிரிச்சுட்டான், ஆனா இந்த லைஃப்ல ஃபைனலி ரெண்டு பேருமே ஒண்ணு சேர போறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரிங்க பார்த்தவ என்ன இது இவ்வளவு சின்னதா இருக்கு அப்படின்னு மூஞ்சி வாடி போயிருது. போன லைஃப்ல ஹீரோ எவ்வளவு பெரிய ரிங்க போட்டான் அப்படின்னு அதுதான் ஞாபகம் வருது. இந்த இடத்துல அவ கொஞ்சம் மணி மைண்டடா இருந்த மாதிரி தான் இருக்கு. ப்ரொபோசலுக்கு ஓகே சொல்லாம அப்படியே பார்த்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்தா அவளுக்கு ஒரு கால் வருது, அவங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆகிட்டுன்னு. போன லைஃப்ல இந்த டைம்ல தான் அவங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிருக்கும். ஐயோ சியா இது எப்படி நீ மறந்தா அப்படின்னு அவங்க அம்மாவை தான் பார்க்க போறா. இப்போ அவங்க அம்மா ஓகேவா தான் இருக்காங்க, ஆனா என்ன சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கான், அதுக்கு எப்படியாட்டும் நான் காசு அரேஞ்ச் பண்ணி தந்துறேன் அப்படின்னு அவளுடைய பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் சொல்றான். உன்னால ஒன்றும் கிளிக்க முடியாது, என் அம்மாவோட மெடிக்கல் செலவே ரொம்ப வரும், சம்பளத்தை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இவளுக்கு எடுத்த உடனே ஹீரோ ஞாபகம் தான் வருது. வேற வழியே இல்லை, என்னோட ஃப்ரீடம் போனாலும் போகட்டும், போன லைஃப்ல எப்படி நடந்துச்சோ அதே நடக்கட்டும் அப்படின்னு அசிஸ்டன்ட் இருக்காரு இல்லையா, அவருக்கு தான் கால் பண்ணி ஹீரோவை எங்க நான் கால் பண்ணாலும் எடுக்க மாட்டேக்காரு அப்படின்னு சொல்லி கேட்க, நீ யாருமா, பாஸ் வந்து ப்ரொபோஸ் பண்றதுக்காக பிஸியா இருக்காரு அப்படி சொல்வானா. இதை கேட்டவா எனக்கு தெரியும் ஹீரோ வந்து என்ன சீக்கிரட்டா வாட்ச் பண்ணிட்டு இருக்கான், அதனால தான் அவனுக்கு எங்க அம்மாவுக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் தெரிஞ்சிருக்கு. நான் அவன் கிட்ட போய் மெடிக்கல் ஃபீஸ் கேட்பேன், அப்போ அவன் வந்து மேரேஜ் ப்ரொபோசல் பண்ணி என்ன ஓகே சொல்லணும்னு கட்டாயப்படுத்துவான், அதுவும் எங்க அம்மாவோட மெடிக்கல் செலவை வச்சு தான் கட்டாயப்படுத்துவான். சரி ஓகே, இந்த தடவை எனக்கு வேற வழி இல்லை, எங்க அம்மாக்காக நான் ஓகே தான் சொல்லி ஆகணும் அப்படின்னு இவ தப்பா புரிஞ்சுக்கிட்டு அந்த இடத்துக்கு தான் போறா. சொல்ல போனா ஹீரோ வந்து ஹினிக்காக தான் எல்லா அரேஞ்ச்மெண்ட்டும் பண்ணியிருக்கிறான், பட் இவ லூஸ் மாதிரி அங்க போயிட்டு இருக்கா. இப்போ ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஹீரோ எந்த பொண்ணுக்கு தான் ப்ரொபோஸ் பண்ண போறான் அப்படின்னு ஆர்வமா பார்த்துட்டு இருக்காங்க, அந்த பொண்ணு யாரா இருக்கோன்னு. அப்போ ஹீரோவே ஹீரோனையை கூப்பிட்டு வரானா, செம அழகா இருக்கீங்க, ஹீரோ உங்களை கட்டாயம்லாம் படத்துலல்ல அப்படி சொல்லி கேட்க, இல்ல நான் அவரை ரொம்பவே லைக் பண்றேன், எப்போதும் அவர் கூட இருக்கதான் ரொம்பவே பிடிக்கும் அப்படின்னு சொல்வா. தென் இவங்க கிட்ட பேசிட்டு நம்ம ஹீரோ இருக்கான்ல ஹீனியை கூப்பிட்டு போயிடுவான்ல, தென் இவங்க கிட்ட பேசிட்டு நம்ம ஹீரோ இருக்கான்ல ஹீனியை கூப்பிட்டு போயிடுவான்ல. இந்த சியாவும் இதே பிளேஸ்க்கு வந்துட்டா. வந்து ஹீரோ எங்க இருக்கா, நீ நினைச்ச மாதிரி நான் இங்க வந்துட்டேன், போதுமா, இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு கத்திட்டு இருப்பா. அதுவே இங்க நம்ம ஹீரோனுக்கு சிப்பு போட முடியல போல, உடனே ஹீரோவை தான் கூப்பிட்டு போட சொல்றா. ஹீரோவும் போட்டு விடுவான். அப்போ அவனுக்கோ ஹீனியை பார்த்ததுமே ஒரு ஃபீலிங் மாதிரி வருது, அவனால கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே நான் ரெடி ஆகிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு அவன் அங்கேருந்து ஓடிடுவான். இதை பார்த்துட்டு ஹீனியை சிரிச்சிட்டு இருப்பா. இங்க ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஹீனோட அழகை பத்தி தான் பேசுறாங்க. அவனுக்கு எப்படி இந்த மாதிரி அழகான பொண்ணு கிடைச்சா, எனக்கு பொறாமையா இருக்குடா, எனக்கு இந்த மாதிரி ஒய்ஃப் இல்லையேன்னு அப்படின்னு இவங்க எல்லாரும் இப்படி பேசிட்டு இருக்க. இதெல்லாம் சியா கேட்டுட்டு அவளை பத்தி தான் பேசுறாங்கன்னு நினைச்சிட்டு, நீ கனவுல கூட நினைக்காத, உனக்கு நான்லாம் கிடைக்கவே மாட்டேன், நானே எங்க அம்மா மெடிக்கல் செலவுக்காக தான் ஹீரோட ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ண போறேன், நீங்க என்னன்னா இப்படிலாம் பேசுறீங்க அப்படின்னு சொல்ல, ஏ நீ முத்துன கேஸ் மாதிரி தெரியுது, நீ யாரு, நான் தான் ஹீரோ ப்ரொபோஸ் பண்ண போற பொண்ணு அப்படின்னு சொல்ல, டே நிஜமாவே மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருந்து தப்பிச்சு வந்துட்டு போல, மூஞ்சு முகர கட்டியும் பாரு, இவ ஹீரோட ஃபியான்சியாமா, ஹீரோட ஃபியான்சி ஷூ கூட நீ ஒருத்தே கிடையாது
அப்படின்னு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஓவரா இவளை கிண்டல் பண்ண ஓவரா சிரிக்காதுங்க. இங்க பார்க்க தானே போறீங்க, ஹீரோ எனக்கு தான் ப்ரொபோஸ் பண்ண போறான், அதுவும் உங்க கண்ணு முன்னாடி வச்சு. நீங்க இப்படி கிண்டல் பண்ணி என்ன பார்த்து சிரிக்கிறீங்க இல்லையா? இதை ஹீரோ கிட்ட மட்டும் நான் சொன்னேன்னா உங்களை உருவ தெரியாம அழிச்சிருவான் அப்படி இவ சொல்ல, கன்ஃபார்மா இவன் மெண்டல் ஹாஸ்பிட்டல் இருந்தா தப்பிச்சு வந்துட்டா போல அப்படின்னு இவங்கெல்லாம் பேசுறாங்க. நான் உண்மையதான் சொல்றேன், நான் தான் ஹீரோட ஃபியான்சி. எங்க அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆயிட்டு, சோ நிறைய பணம் தேவைப்படுதா, அதை தெரிஞ்சுக்கிட்டு தான் ஹீரோ அவசரமா இந்த மேரேஜ் ப்ரொபோசலே பண்றான். என்னை மேட்டி தான் ஒத்துக்க வைக்க போறான், நானும் அக்செப்ட் பண்ண தான் போறேன். இதை உங்க கண்ணு முன்னாடி நீங்களும் பார்க்க தான் போறீங்க அப்படின்னு இவ சொல்ல, ஒருவேளை இந்த பொண்ணு சொல்றது உண்மையா இருக்குமோ? ஏன்னா ஹீரோட அப்பா தாத்தா எல்லாரும் இப்படி தானே மிரட்டி ப்ரொபோஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்ல, இந்த பொண்ணு மட்டும் சியா சொல்றத நம்பவே மாட்டுக்கு. இந்த சைடு நம்ம ஹீரோ பார்த்தீங்கன்னா அவன் பயங்கரமா திங்க் பண்ணிட்டு இருக்கான். நம்ம மேரேஜ் பண்ணிட்டோம், மேரேஜ் பண்ண பிறகுதான் ப்ரொபோஸே பண்ண போறோம், கண்டிப்பா இந்த ப்ரொபோசல் அவ ஏத்துக்கிடுவா அப்படின்னு இவ இப்படி திங்க் பண்ணிட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து ஒரு ஆளோ பாஸ் இந்த ஃபைலை செக் பண்ணி பாருங்க அப்படின்னு கொடுக்கா. அதே சமயம் ஹீரோனியும் நான் கிளம்பிட்டேன் எப்படி இருக்கேன் அப்படி சொல்ல, உடனே ஹீரோ பார்த்தீங்கன்னா அவளை ஹக் பண்ணிட்டு அந்த பையனை நீ கிளம்பு அப்படின்னா அங்கிருந்து வெளியே துரத்தி விட்டுறான். இங்க ஹீரோனி வந்து அவனோட செஸ்ல கை வச்சுட்டு செமையா இருக்கே அப்படின்னு மனசுக்குள்ள சொல்லிட்டு இருக்கா. அவ பாக்குறதுல இவன் புரிஞ்சுக்கிட்டான். உடனே இதெல்லாம் நைட்டு பார்த்துக்கலாம், இப்போ நமக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு அங்க போவோம் அப்படின்னு சொல்ல, எது நைட்டு பார்த்துக்கலாம், நான் ஒன்னும் டச் பண்ணலையா அப்படின்னு இவ ஷை ஆகிட்டு போக ஹீரோ பிடிச்சு கிஸ் பண்ண போவான். இல்ல இது தப்பு, அவ என்னக்கிட்டு பயப்பட்டாலும் பயப்படுவா அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ கிஸ் பண்ணாமையே நான் வாஷ் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் அங்கிருந்து போயிருவான். பரவாயில்லையே பையன் ரொம்ப அப்பாவியா தான் இருக்கான்னு ஹீனி சொல்லிட்டு இருப்பா. இன்னொரு பக்கம் இவ வந்து இன்னுமே அட்டகாசம் தான் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஹீரோ வரவும் அவளும் ஹீரோ கிட்ட போய் ஹீரோ நான் வந்துட்டேன் இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்ல, ஒரு செகண்ட் ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இவ போல்டா பேசுறது கண்டு ஒருவேளை இந்த பொண்ணு சொன்னதெல்லாம் உண்மையா இருக்குமோ அப்படின்னு நம்பிறாங்க. ஆனா ஹீரோ பாத்தீங்கன்னா நீ யார் அப்படி சொல்லி கேட்க எல்லாரும் விழுந்து சிரிக்கிறாங்க. ஹீரோ அவளை கண்டுக்காம போகவும் இவ விட மாட்டுக்கா, என்ன தெரியாத மாதிரி நடிக்காத ஹீரோ அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. ஹீரோலாம் கடுப்பாகிட்டான். பட் அந்த டைம்ல ஹீனி வரத பார்த்துட்டு நீல்டன் போட்டு மேரேஜ் ப்ரொபோசல் பண்ண இவா தனக்கு தான் ப்ரொபோஸ் பண்றான்னு நினைக்கிறா. எனக்கு இப்போதைக்கு என் அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கு பணம் வேணும், சோ இப்போ இவனோட ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிட்டு பிறகு அவன்கிட்ட எல்லா உண்மையும் எடுத்து சொல்லி பிரேக்கப் பண்ணிடணும் அப்படின்னு நினைச்சிட்டு போன லைஃப்ல ஹீரோ ரிங் போட்டிருப்பான் இல்லையா, சோ அதெல்லாம் ஞாபகம் வருது. இங்க ஹீனியா பாத்தீங்கன்னா அவ இப்பதான் சியா நிக்கிறத பாக்குறா. இவ எதுக்கு இங்க வந்திருக்கா அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. அப்புறம் ஹீனியும் எனக்கு ஓகே அப்படி சொல்லி கை நீட்ட ஹீரோவும் அழகா ரிங்க போடுவான். இதெல்லாம் பார்த்துட்டு இவளுக்கா செம ஷாக்கா இருக்கு. ஹீரோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் இந்த சியா பார்த்து செமையா கலாய்க்கிறாங்க. பத்தாதுக்கு எல்லாரும் கிஸ் பண்ணுங்கன்னு சொல்ல நம்ம ஹீரோயினியுமே கிஸ் பண்றாங்க அவ முன்னாடி வச்சு. அதெல்லாம் பார்த்துட்டு அவ செம கடுப்பாகிட்டு என்ன ஹீரோ பண்றா, என் முன்னாடி வச்சு ரிங்கும் போடுறா இப்ப கிஸ்ஸும் பண்றா அப்படின்னு அவ கத்திட்டு இருக்க. என் வெட்டிங்க்கு வந்து நீ பிரச்சனை பண்ண வந்திருக்கிறியா, உன்னை கொன்னுருவேன், ஒரு சான்ஸ் தர இங்க இருந்து ஓடின்னு சொல்ல, ஓடணுமா செத்தாலும் சேர்ந்து தான் சாகணும் சொன்னா இப்ப இப்படி பேசுறான்னு. ஹீரோ எனக்கு தெரியும் நீ ஆக்டிங் தான் போடுறான்னு, என்னோட அம்மாக்கு ஆக்சிடென்ட் ஆனதும் உனக்கு தெரியும், ஸோ விளையாடாத, நான் மேரேஜுக்கு ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவ பாட்டுக்கு லூஸ் மாதிரி சொல்லவும் இந்த பைத்தியக்காரியே வெளியே தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்ல, எது நான் பைத்தியக்காரியா, ஹீரோ என்ன நல்லா பாரு நான் யான்னு தெரியும் அப்படின்னு போன லைஃப்ல உள்ளதெல்லாம் ஞாபகப்படுத்த பாக்குறா. இதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோனிக்கு புரிஞ்சு போயிட்டு அவ வந்து ரீபன் ஆகிட்டு தான் வந்திருக்கான்னு அவ மட்டும் எல்லாத்தையும் ஞாபகப்படுத்தினா கண்டிப்பா எனக்கு கொடுத்த டாஸ்க் வந்து ஃபெயில் ஆகிரும் அப்படின்னு. நீ ஹீரோ கம்பெனில ஒர்க் பண்ற பொண்ணு தானே அப்படின்னு சொல்ல, என் கம்பெனில ஒர்க் பண்றியா, அப்போ என் கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு தான் இப்போ என்னோட வெட்டிங்க கெடுக்க வந்திருக்கியா அப்படின்னு அவளை ஃபயர் பண்ணியாச்சு. பட் அவ வந்து அம்மாக்கு மெடிக்கல் செலவுக்கு காசு வேணும் அப்படின்னு இவனுக்கு போன லைஃப்ல உள்ளதெல்லாம் ஞாபகப்படுத்த ஆரம்பிக்கிறா. ஹீரோனிக்கு தான் டென்ஷனா இருக்கு. ஹீரோ அப்படியே மண்டையெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கா. இதை பார்த்திருந்த ஹீரோனியும் அவ்வளவுதான் அவனுக்கு எல்லாமே ஞாபகம் வந்துட்டு அப்படின்னா அவ கொஞ்சம் பதட்டமா நிக்க. பட் ஹீரோ பாத்தீங்கன்னா நான் எப்படி உன்னை லவ் பண்ணுவேன், நீ யாருன்னே தெரியாது, என் ஒன்லி லவ்னா அது வென் மட்டும் தான் அப்படி சொல்லி இந்த பைத்தியக்காரியா வெளியே அனுப்புங்க அப்படி சொல்லி கார்ட்ஸ் கிட்ட சொல்லவும் அவங்களும் கூப்பிட்டு போயிறாங்க. வென் அது யாருன்னே தெரியாது, நான் உன்னை நம்புறேன், எப்போதுமே நான் உன் கூட இருப்பேன், இப்போ நம்ம டான்ஸ் ஆடலாமா அப்படி சொல்லி ரெண்டு பேருமே டான்ஸ் ஆடுறாங்க. அப்படியே நைட் ஆகுதா, அவங்களுக்கு இன்னைக்கு வெட்டிங் நைட்டு தானே, ஸோ ரொமான்ஸ் பண்ணலான்னு பார்க்குறான். பட் வேண்டாம் அவளுக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ண அப்படின்னு தனியாக போய் நிற்கிறான். அங்கே போய் சிகரெட் அடிச்சுட்டு இருக்கவும் இதை நோட் பண்ண ஹீரோனியும் அதான் நம்ம ரெண்டு பேருக்கும் மேரேஜ் ஆகிட்டு இல்லையா, ஸோ மேரேஜ் சர்டிஃபிகேட்டும் வாங்கியாச்சு, ப்ராப்பராக இன்னைக்கு ப்ரொப்போஸும் பண்ணிட்டா, நம்ம லீகலாக கப்பல் ஆகிட்டோம், இதை பண்ணுறதுல தப்புலாம் கிடையாது அப்படி சொல்லிட்டு நம்ம ஹீனி வந்து கிஸ் பண்ண ஆரம்பிக்க ஃபர்ஸ்ட் ஹீரோ தயங்கினாலுமே அவனும் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அதுக்கப்புறம் என்ன ரெண்டு பேரும் ஒன்னா ஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இப்போ அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ முடிச்சு பார்க்குறா. ஹீனி பக்கத்துல இல்லாத பார்த்துட்டு அவ தன்னை தனியா விட்டுட்டு போயிட்டாலோ அப்படின்னு ரொம்ப பயந்து வெளியே போய்
திரும்பி பார்க்குறான். ஆனால் நம்ம ஹினி எங்கேயும் போயிருக்க மாட்டா. அவள் வந்து சமையல் செஞ்சுட்டு இருப்பா. அதை பார்த்தோன்னு தான் இவனுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு, நான் பயந்தே போயிட்டேன் நீ என்னை தனியாக விட்டுட்டு போயிட்டியோன்னு. நான் இதுக்கு தனியாக விட்டுட்டு போகிறேன், நம்ம 2 பேருக்கும் மேரேஜ் ஆயிட்டு, ஸோ எப்போதுமே உங்க கூட தான் இருப்பேன் அப்படிங்கிறா. ஆனால் இவனுக்கும் சைக்கோ புத்தி எட்டி பார்க்குது. ஆஹா, இவளை லாக் பண்ணி வச்சாதான் கரெக்டு, அப்போதான் நம்ம கூட எப்போதுமே இருப்பா அப்படின்னு. நம்ம ஹனிமூனுக்கு போவோமா அப்படி சொல்லி கேட்டுட்டு இப்போ ஹனிமூனுக்கு தான் கிளம்புறாங்க. இதெல்லாம் தெரியாம இந்த சியா பொண்ணை பார்த்தீங்கன்னா நேற்று நடந்ததெல்லாம் ஒரு ஆக்டிங்காக தான் இருக்கும். ஹீரோ நம்ம கிட்ட ஆக்டிங் தான் பண்ணியிருக்கிறான் அப்படின்னு மறுபடியும் ஹீரோவை மீட் பண்ணதான் கம்பெனிக்கே வந்திருக்கிறா. ஆமாம், உன்னதான் ஃபயர் பண்ணியாச்சு, அதெல்லாம் நேற்று நடந்தது, அது அவர் கோவத்தில் சொன்னார், அவ்வளோதான். சரி, உன் பாஸை வர சொல்லு, நான் அவர்கிட்ட பேசணும் அப்படின்னு சொல்ல. எது என் பாஸை உன்னை பார்க்க வரணுமா? நீ யார் ஃபர்ஸ்ட்டு? லூஸ் மாதிரியே பேசிட்டு இருக்கா வந்ததுலேருந்து. எங்கள் பாஸ் வந்து அவங்க ஒய்ஃப் கூட ஹனிமூன் போயிருக்காங்க, ஸோ டிஸ்டர்ப் பண்ணுற வேலையெல்லாம் வச்சுக்கிடாதா அப்படி சொல்லிட்டு இந்த பைத்தியக்காரியை உள்ளே விட்டுறாதுங்க அப்படின்னு கார்ட்ஸ் கிட்ட சொல்லிட்டு அசிஸ்டன்ட் அங்கேருந்து போக இவளுக்கா செம டென்ஷனாக இருக்கு. அவன் எப்படி அவ கூட போகலாம்? என் அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கு வேற பணம் வேணும் அப்படின்னு ஹீரோக்கு கால் பண்ணி பார்த்துட்டே இருக்கா. ஆனா இன்னொரு பக்கம் ஹீரோ பாத்தீங்கன்னா அவனோட சொத்து எல்லாத்தையுமே ஹீரோனி பேருக்கே எழுதி வச்சிடறான். இதெல்லாம் எதுக்கு அப்படி சொல்லி கேட்டா, வா ஷாப்பிங் போவோம் அப்படின்னு வெளியே கூப்பிட்டு போயிடறான். இப்போ ஷாப்பிங்லாம் போயிட்டு அந்த இயற்கையான பிளேஸை பார்த்து நம்ம ஹீரோனி என்ஜாய் பண்ணிட்டு இருக்காளா. இதை தூரத்துல இருந்து ஹீரோவும் பார்த்துட்டு தான் இருக்கான். அப்பன்னு பார்த்து ஒரு பையன் வந்து நம்ம ஹீரோனிக்கு ப்ரொபோஸ் பண்றானா. சாரி, ஆல்ரெடி எனக்கு ஹஸ்பண்ட் இருக்குது அப்படி சொல்றா. அவனுமே விஷ் பண்ணிட்டு கேஷுவலா போயிடறான். பட் இந்த விஷயத்தை ஹீரோ பார்த்துறானா, அவனுக்கா செம டென்ஷன் ஆகுது. இனிமே இவளை வெளியே கூப்பிட்டே வரக்கூடாது, வெளியே கூப்பிட்டு வந்தா அவளோட அழகு கண்டே எல்லாரும் மயங்குறாங்க. இனிமே அவளை லாக் பண்ணி வச்சாதான் கரெக்ட், அப்பதான் அவ எனக்கு மட்டும் சொந்தமா இருப்பா அப்படின்னு நைட்டோட நைட்டு இவன் சங்கிலாம் எடுத்துட்டு வந்து ஹீரோனி கையை கெட்டி போலான்னு வருவான். அப்பன்னு பார்த்தா அவனுக்கு அவங்க அப்பா பண்ணதான் ஞாபகம் வருது. அவங்க அப்பாவும் இதே மாதிரி தான் அவங்க அம்மாவை சங்கிலி வச்சு கெட்டிலாம் போட்டிருப்பாங்க. இதனால அவங்க அம்மா வந்து அவங்க அப்பாவை ரொம்பவே வெறுத்து ஒதுக்கி இருப்பாங்க. ஸோ ஒரு கட்டத்தில் அவங்க கிட்ட இருந்து தப்பிச்சு ஓடலான்னு பார்த்துருப்பாங்க. அப்பன்னு பார்த்து ஒரு ஆக்சிடென்ட் ஆகி அவங்க வந்து ஹீரோட கண்ணு முன்னாடி தான் இறந்தே போயிருப்பாங்க. இப்போ இதெல்லாம் நினச்சி பார்த்துட்டு இல்லை அப்பா பண்ண மாதிரி நான் பண்ணக்கூடாது, அப்படின்னா கண்டிப்பாக அவள் என்னை வெறுத்துருவா அப்படின்னு இவன் இந்த மாதிரி திங்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஹீரோனையும் முழிச்சிட்டு அந்த சங்கிலியை தான் பார்க்குறா. அவளுக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியுது. போன லைஃப்பில் அந்த சியாவை எப்படி பண்ணணும் அதே மாதிரி தான் நம்மளை கெட்டி போட போகிறான் அப்படின்னு இவளுக்கு நல்லாவே தெரியுது. இப்போ இங்கே ஹீரோ பார்த்தீங்கன்னா ஹீரோனி பார்த்துட்டா இல்லையா, அதனால வென் என்னை கண்டு பயந்து என்ன வெறுக்க போறா அப்படின்னு ஹீரோ பயந்துட்டு இருக்க. ஹீரோனியை பார்த்தீங்கன்னா அந்த சங்கிலியை வாங்கி அவளே அவ கையில மாட்டிக்கிட்டு நான் சேஃபா இருக்குன்னு தானே நீ நினைக்கிறா, இப்போ நான் சேஃப் ஓகேவா அப்படின்னு அவ சொல்லிட்டு இருக்க. இதெல்லாம் பார்க்கும்போது ஹீரோக்கே ஆச்சரியமா இருக்கு. என்ன இவ என்னை கண்டு பயப்படாம நல்ல விதமா பேசுறா அப்படின்னு ஹீரோக்கு ரொம்பவே ஆச்சரியமா இருக்கு. தென் மறுநாள் காலையில அவ கையை பார்த்தா அந்த சங்கிலியை வச்சு கெட்டி போட்டதால அவ கை வந்து ரொம்பவே செவந்திருக்கு. இதை பார்த்த ஹீரோக்கா ரொம்பவே கஷ்டமா இருக்கு. உடனே விறுவிறுன்னு ஸ்ப்ரேலாம் அடிச்சு விடுறான். வென் சாரி உன்னை கஷ்டப்படுத்திட்டேன்ல அப்படின்னு அவன் ஃபீல் பண்ணிட்டு இருக்க. அதெல்லாம் இல்லை, நீ எதுக்கும் ஒரி பண்ணிக்கிறாத, நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன் அப்படின்னு சொல்ல. சரி ஓகே, நம்ம 2 பேரும் மட்டும் தனியாக சந்தோஷமா இருக்கணும் ஓகேவா அப்படின்னு சொல்லி அவனும் ஹக் பண்ணிக்கிறான். இதுக்கப்புறம் அவன் என்ன பண்றான் அப்படின்னா அவங்க 2 பேரும் மட்டும் இங்கே சந்தோஷமா இருக்கணும், அவ யாருக்கும் கம்யூனிகேட் பண்ணி இங்கேருந்து தப்பிச்சு போயிடக்கூடாது அப்படின்னு அவ ஃபோனு லேப்டாப்பு அது எல்லாத்தையுமே ஒழிச்சு வச்சிடறான். நம்ம ஹினிய வந்து தேடி பார்க்குறா அவ ஃபோனெல்லாம். ஆனால் தெரிஞ்சு போயிட்டு அவளுக்கு ஹீரோ தான் எடுத்து வச்சிருக்கான்னு. அதனால ஹீரோ கிட்ட அந்த ஃபோனை பற்றிலாம் கேட்கவே மாட்டா. அதுக்கப்புறம் அடுத்த நாள் மார்னிங்கே சன்செட்டை பார்க்க நம்ம ஹீரோனி இருக்கால ஹீரோ கூப்பிட்டுட்டு இருக்கா. அவனுக்குமே சந்தோஷமாக தான் இருக்கு. இப்போ ஹினி கூட ஒன்றா சன்செட்டையும் பார்த்துட்டு அவளையும் சைட் அடிச்சுட்டு இருப்பான். அப்படி நைட் ஆகுதா, அவள் தூங்கிட்டு இருக்கும்போது இவன் அவள் தூங்குறதே பக்கத்தில் போய் ரசித்துட்டு இருக்கும்போது சடனாக அவனுக்கு வயிறு வலிக்க ஆரம்பிச்சிட்டு அந்த சவுண்டு கேட்டு ஹினி முழிச்சிட்டு என்னாச்சு வயிறு வலிக்குதா, ஃபோனை தான் ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணுவோம் அப்படி சொல்லி கேட்டா. ஃபோனை மட்டும் கொடுத்தா கண்டிப்பாக அவள் என்னை விட்டு போயிடுவா அப்படின்னு இவன் ஃபோனை கொடுக்கக்கூடாதுன்னு உறுதியாக இருக்கான். அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் இல்லை, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு சொல்ல ஹீரோனிக்கு அவன் கஷ்டப்படுறத பார்த்துட்டு அவளுக்கு கஷ்டமா இருக்கு. உடனே அவகிட்ட இருக்கிற ஃபோனை எடுத்து கால் பண்ணுறா. உன்கிட்ட எப்படி ஃபோன் வந்துச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிட்டு அவன் அப்படியே மயக்கம் போட்டுறான். கட் பண்ணா ஹாஸ்பிட்டல்லேருந்து கண் முழிக்கவும் அங்கே ஹீரோனி பக்கத்தில் இல்லாத பார்த்துட்டு அவ்வளோதானே வேணி என்னை விட்டு போயிட்டாளா அப்படின்னு ஃபீல் பண்ண. கரெக்டாக நம்ம ஹீனி இருக்கலாம் அவனுக்காக சாப்பாடுலாம் எடுத்துகிட்டு வரா. நீ என்னை விட்டு போகலையா, நான் எதுக்கு போகணும், என் புருஷன் ஹாஸ்பிட்டலில் இருக்காரு, அவரை டேக்கர் பண்ணி பார்த்துக்கிறதுன்னு என்னோட வேலை அப்படி சொல்லி சாப்பாடுலாம் ஊட்டி விட. உனக்கு தெரியும் நான் தான் அந்த ஃபோனெல்லாம் எடுத்து வச்சிருக்கேன்னு, அது போக உன் நேமில் எல்லா சத்தையும் எழுதி வச்சுட்டேன், அப்படி இருந்து நீ எதுக்காக என்னை விட்டு போகலை அப்படி சொல்லி கேட்க.
எனக்கு அது மேலெல்லாம் இன்ட்ரெஸ்டே கிடையாது, எனக்கு எப்போதும் உங்க கூட இருக்கிறத பிடிக்கும் அப்படி சொல்லி ஹக் பண்ணிக்கிட. இதை கேட்கும் போது நம்ம ஹீரோக்கா ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இந்த சமயத்துல இந்த சியா இருக்கல்ல, அவ புலம்பிட்டு இருக்கா. இந்த கம்பெனிக்கு அடிக்கடி வந்துட்டு இருப்பா போல. ஹீரோக்கு அடிக்கடி கால் பண்ணி பார்த்துருக்கா. பட் வந்து அவன் எடுக்க மாட்டேக்கான்னு புலம்பிட்டு இருக்கா. அந்த சமயத்துல அவளோட பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, சோ அவன் வந்து நிக்கிறான். உன் அம்மாவோட சர்ஜரிக்கு பணம்லாம் ரெடி பண்ணியாச்சு, நானும் உன்னோட பெஸ்டியும் சேர்ந்து தான் ரெடி பண்ணோம். ஸோ நீ சீக்கிரமா வந்து சைன் போட்டால் மட்டும் காணும், சர்ஜரி ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்ல. இல்லை இல்லை, என் அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கு பணம் நிறைய தேவைப்படும், அவ்வளோ பணம்லாம் உன்னால் அரேஞ்ச் பண்ணியிருக்கவே முடியாது. பேசாமல் நீ இங்கேருந்து போ, நான் ஹீரோ கிட்ட பேசி வாங்கிட்டு வரேன், நீ ஃபர்ஸ்ட் இங்கேருந்து போ, அவன் உன்னை பார்த்தானா ரொம்பவே கோவப்படுவான் அப்படின்னு பாய் ஃப்ரெண்டை விரட்டி விட. உனக்கு பைத்தியம் தாண்டி பிடிச்சிருக்கு அப்படின்னு அவன் சண்டை போட்டு போயிடான். ஆனாலும் இவளுக்கு கடுப்பா இருக்கு, ஹீரோ நம்மளை பார்க்க மாட்டேக்கன்னு. போன லைஃப்ல அவன் என் அனுமதி இல்லாமல் என்னை தொடவே மாட்டான், ஆனால் இந்த லைஃப்ல எனக்கு வேற வழி தெரியல, என் அம்மாவோட மெடிக்கல் செலவும் பே பண்ணணும், அதுக்காக அவன் கூட இன்டிமேட்டா இருந்தாதான் அவன் என் மேல லவ்ல விழுவான் அப்படின்னு இவ கேவலமான ஒரு ஐடியாவை போடுறா. கட் பண்ண ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து கம்பெனிக்கு வந்தாச்சு. ஹீரோனையும் சாப்பிடுவாங்கன்னு கூப்பிட்டா அவனும் வந்து நம்ம ஹீரோனிக்கு அழகா கிஸ் பண்ணிட்டு இப்போ 2 பேரும் சேர்ந்து தான் சாப்பிடுவாங்க. இந்த பக்கம் இந்த சியா இருக்கல்ல, அவளுமே கம்பெனிக்குள்ள வந்துட்டா. அதுவும் கிளீனிங் லேடி கிட்ட போட்டு கம்பெனிக்குள்ள நுழைஞ்சிருக்கா. அப்போ அங்க எம்ப்ளாயி எல்லாரும் பேசுறாங்க இல்லையா, அதை ஒட்டு கேட்குறா. வென் வந்து ரொம்ப லக்கியான பொண்ணு தெரியுமா, பாஸ் வந்து அவளோட சொத்து ஃபுல்லாவே அவளுக்கே எழுதி வச்சுட்டாங்க அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்க. இதெல்லாம் இவ கேட்டு தான் இருப்பா. போன லைஃப்ல நம்ம ஹீரோ வந்து இதே மாதிரி தான் அவனோட சொத்து ஃபுல்லாவே இவளுக்கு எழுதி வச்சிருப்பான். பட் அவ வந்து லவ் காசு கொடுத்தலாம் வாங்க முடியாது, நீ என்ன பண்ணாலும் அந்த லவ் உனக்கு கிடைக்காது, அது லவ் காதல அவமானப்படுத்துறதுக்கு சமமாகும் அப்பெல்லாம் டைலாக்க விட்டுருப்பா. பட் இப்போ டோட்டலா அவ சேஞ்ச் ஆகிட்டா, ஃபுல்லாவே மணி மைண்டடா இருந்த மாதிரி தான் இருக்கு. ஆனா என்ன, அவ மனசை சமாதானப்படுத்துறதுக்காக அவங்க அம்மாவோட மெடிக்கல் செலவுக்காக தான் நம்ம இப்படிலாம் பண்றோம் அப்படின்னு அவ சொல்லிக்கிறா. பட் வந்து அவ கொஞ்சம் மணி மைண்டடா ஆன மாதிரி தான் எனக்கு தெரியுது. இப்போ அவ என்ன சொல்றன்னா, வென் ஹீரோ என் மேல லவ்ல விழுந்த பிறகு உன்னெல்லாம் கண்டுக்கிட மாட்டான் பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ குடிக்கிற டீ இருக்கு இல்லையா, அதுக்குள்ள ட்ரக்கை மிக்ஸ் பண்ணி வச்சிடா. அப்போ ஹீரோவும் வாரான். இங்க ஒரு கிளீனிங் லேடி நிக்கிறத பார்த்துட்டு, உன்னை யாரும் இங்க கிளீன் பண்ண சொன்னா, அங்கிட்டு போ அப்படி சொல்லி அவளை துரத்தி விட்டுட்டு ஹீரோ அந்த டீ எடுத்து குடிப்பானா. குடிச்சவன் கொஞ்ச நேரத்திலேயே அவனுக்கு அந்த ட்ரக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சுட்டு அவனுக்கு ஏதோ மாதிரி ஆகுது. உடனே இவா இதுதான் கரெக்டான டைம் அப்படின்னு ஹீரோ கிட்ட தப்பா நடக்க பாக்குறா. ஹீரோவை வச்சுப்ப அப்படின்னு அவளை தள்ளி விட்டுட்டு அவனும் அங்கிருந்து போக பார்ப்பான். பட் அவனால போக முடியல, அப்படியே கீழே விழுந்துறான். ஹீரோ ஓவரா பிக்கப் பண்ணாத, போன லைஃப்ல நானும் என்னோட பாய் ஃப்ரெண்ட் கிஸ் பண்ணும்போது உனக்கு ஜெலஸ் ஆச்சு இல்லையா, இப்போ என்னையும் உனக்கு தாரேன்னு சொல்றேன், நீ ஓவரா பிக்கப் பண்றா அப்படின்னு இவ சொல்லி கிஸ் கொடுக்க போவலா. ஹீரோவோ நீ இங்கேருந்து போ அப்படி சொல்வான். சொன்னவனுக்கு போன லைஃப்ல உள்ளதெல்லாம் ஞாபகம் வருது. இவளும் இவளோட பாய் ஃப்ரெண்டை கிஸ் பண்ணிட்டு அவ வந்து ஹீரோ பத்தி தான் இவன் கிட்ட சொல்லிட்டு இருக்கா. அவ வெறும் சைக்கோ, இப்பெல்லாம் என்ன டார்ச்சர் பண்றான் அப்படி சொல்லிட்டு இருப்பாளா. இதெல்லாம் தூரத்துல இருந்து நம்ம ஹீரோ கேட்டு தான் இருப்பான். அவனுக்கு ரொம்பவே ஜெலஸ் ஆகியிருக்கும். இப்போ பிரசன்ட்ல அதெல்லாம் ஞாபகம் வந்துட்டு போல, அந்த பொண்ணு நீ தானே அப்படி சொல்லி கேட்பான். கட் பண்ண இந்த பக்கம் அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்து ஹீரோகிட்ட வார்னிங் மெசேஜ் சொல்லுது. ஹீரோக்கு பழசெல்லாம் ஞாபகம் வந்துட்டு மறுபடியும் சியா மேல லவ்ல விழ போறான் அப்படி சொன்னதும் ஹீரோனே விறுவிறுன்னு ஓடி வந்து பாக்குறா. பார்த்தா ஹீரோ பாத்தீங்கன்னா அவ கழுத்தை பிடிச்சு நெரிச்சிட்டு நிற்கான். என்னை விட்டு போய் தொலை அப்படி சொல்லிட்டு இருக்க, எனக்கு தெரியும் ஹீரோ உன் ஹார்ட்ல நான் மட்டும் தான் இருக்கேன்னு அப்படின்னு ஹீரோ கையை பிடிச்சி சொல்லிட்டு இருக்க. சி விடு, பாஸ்ட் லைஃப்ல என்னமோ நடந்துட்டு போட்டோம், அதை பத்தி எனக்கு கவலையே இல்லை, இப்போ இந்த லைஃப்ல என் இதயத்துல வெண்ணுக்கு மட்டும் தான் இடம் உண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவளை வெளியே தூக்கி போட சொல்லிடுறான். அதுக்கப்புறம் என்ன, அவளையும் வெளியே தூக்கி போட்டாச்சு. இவனுக்கு வேற ட்ரக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிட்டா. இவங்க 2 பேருமே ஒன்னா ஸ்டே பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா நம்ம ஹீரோக்கு ஒரே குழப்பமா இருக்கு. நான் அந்த சியா பத்தி என்கிட்ட எப்படி எக்ஸ்பிளைன் பண்ண போறேனே தெரியலையே அப்படி மனசுக்குள்ள புலம்பிட்டு இருக்கான். இன்ன பாரு, நீ என்ன சொன்னாலும் நான் உன்னை மட்டும் தான் நம்புவேன், உன்னை விட்டு எப்போதும் போகவே மாட்டேன், உன் கூட தான் இருப்பேன் அப்படி நம்ம ஹினி சொல்வாளா. ஹீரோக்கு இதை கேட்கும் போது சந்தோஷமா இருக்கு. நான் என்ன பண்ணாலும் என்கிட்ட ரொம்ப நைஸா நடந்துக்கிறாளே அப்படின்னு. இப்படியே நாட்களும் போகுது. அவங்க 2 பேருமே ரொம்ப ஹாப்பியா இருக்காங்க. அப்பதான் ஒரு நாள் நம்ம ஹீரோயினி ஜாலியா பேசிட்டு போவாங்களா. அப்போ வழியில இந்த சியா பொண்ணு இருக்கல்ல, அவளோட பேக்கை வந்து ஒரு 2 ரவுடி பசங்க புடுங்கிட்டு இருக்காங்க. அவ ஹீரோ காப்பாத்து சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹீனியும் இவன் போன கண்டிப்பா லவ்ல விழுந்தாலும் விழுந்துருவான், ஸோ நம்மளே போய் காப்பாத்துவோம் அப்படின்னு அவ போக பாப்பா. பட் ஹீரோ பாத்தீங்கன்னா நீலாம் போக வேண்டாம், வா அவ கிடக்கா நம்ம போலாம் அப்படின்னு வந்த வெளியே கூப்பிட்டு போயிடுவான். இவளுக்கா
பல்ப் ஆகிடுது. என் பிளான் எல்லாத்தையும் வேஸ்ட் பண்ணிட்டாலே அப்படின்னு செம காண்டாகுது. அடைச்சி புலம்புறத ஃபர்ஸ்ட் நிப்பாட்டு, ஃபர்ஸ்ட் எங்களுக்கு காசு தா அப்படின்னு சொல்லி இந்த 2 ரவுடி பசங்களும் கேட்குறாங்க. இப்போதான் தெரியுது இந்த 2 ரவுடி பசங்களும் செட் பண்ணது இவ தான். ஹீரோ முன்னாடி ஆக்டிங் தான் போட்டிருக்கா. அதை தெரிஞ்சுதான் ஹீரோ கம்முன்னு போயிருப்பான் போல. இப்போ இவ வேற காசு கொடுப்பாளா, அதுவும் கொஞ்சோண்டு காசு தான் கொடுக்குறா. உடனே அந்த 2 ரவுடி பசங்களும் நிஜமாவே அவளோட பேக்கை பிடிங்கிட்டு ஓடிறாங்க. இவளுக்கா இதெல்லாம் பார்க்கும்போது செம காண்டாகுது. வென் எல்லாத்துக்கும் காரணம் நீ தாண்டி, நீ இல்லைன்னா ஹீரோ கண்டிப்பா என்ன சேவ் பண்ணிருப்பான் அப்படின்னு ரொம்ப டென்ஷன் ஆகிட்டு இருப்பா. இப்போ நைட்டு தூங்கும் போது கூட நம்ம ஹீரோக்கு போன லைஃப்ல உள்ளதான் ஞாபகம் வருது. உடனே முழிச்சிட்டு எதுக்கு அந்த சியா பொண்ணை பத்தி நான் ஒரே திங்க் பண்றேன், எதுக்கு அது கனவா வருது, என்ன உண்மையா லவ் பண்ற பொண்ணுன்னா ஹினி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம ஹினிமே முழிச்சிடுறா. என்னாச்சு கெட்ட கனவா காண்டா அப்படி சொல்லி கேட்பாளா. அவன் எதுவும் சொல்லாம நிக்கவே சரி ஒன்னும் இல்ல படு அப்படி சொல்லி அழகா கிஸ் பண்ணிட்டு இருக்கா. நான் வெண்ணதான் டீப்பா லவ் பண்றேன் அப்படின்னு ஹீரோவும் மனசுக்குள்ள சொல்லிட்டு ஹீனி கூட தான் ஒரே டைம் ஸ்பெண்ட் பண்ணுவான். ஸோ இவங்க ஒன்னா போறத பார்த்துட்டு இவளுக்குமே கடுப்பாகுது. இவங்க 2 பேரையும் பிரிச்சாதான் ஹீரோ மறுபடியும் என் மேல லவ்ல விழுவான், அம்மாவோட மெடிக்கல் செலவுக்கும் காசு கிடைக்கும் அப்படி சொல்லிட்டு. இதுக்கு கரெக்டான ஆள்னா அந்த ஆள் தான், அந்த ஆளை தான் ஹெல்ப்புக்கு கூப்பிடணும் அப்படின்னு நேராக ஒரு ஆளை தான் மீட் பண்ண வந்திருக்கா. ஸோ இவன் யான்னு பார்த்தீங்கன்னா போன ஜென்மத்தில் ஹீரோவையும் இவளையும் கொண்டு இருப்பான் தெரியுமா, மிஸ்டர் ஃபூ. அவனை தான் மீட் பண்ண வந்திருக்கா லூசு மாதிரி. இப்போ இவங்கிட்ட என்ன பாரு, ஹீரோயினியை பிரிக்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும், அதுக்கு பதிலாக நான் வந்து ஹீரோட கம்பெனி சீக்ரெட்டை உனக்கு எடுத்து தரேன் அப்படின்னு டீல் போட ஃபர்ஸ்ட் அவன் வந்து ஒத்துக்கிட்ட மாதிரி தெரியாது. அவ உறுதியா பேசவும் சரி ஓகே அப்படின்னு 2 பேருமே டீல போட்டுக்கிறாங்க. இதுவே இன்னொரு பக்கம் அசிஸ்டன்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட் டாக்குமெண்ட்டை ஹினிக்கிட்ட கொடுத்துட்டு பத்திரமா பாஸ் கிட்ட கொடுத்துருங்க அப்படி சொல்லிட்டு போக ஹீரோனே அதை பார்க்குறா. பார்த்தோன்னே கண்டுபிடிச்சிடா போன லைஃப்ல அந்த சியா பொண்ணு வந்து இந்த ப்ராஜெக்டை தான் ஃபூ கிட்ட எடுத்து கொடுத்துருப்பா. கடைசியில் ஹீரோ வந்து பேங்க்ரட் ஆகியிருப்பான். பட் இந்த லைஃப்ல நான் அப்படி நடக்க விட மாட்டேன் அப்படின்னு அவள் அந்த ஃபைல் இருக்கு இல்லையா அதை வந்து லாக்கரில் சேஃப்டியாக வைக்கிறா. பட் இருந்தாலும் அந்த சியா பொண்ணு வந்து அதை ஓப்பன் பண்ணி எடுத்துறா. ப்ரீவியஸ் லைஃப்ல எந்த பாஸ்வேர்டு போட்டிருந்தாங்களோ அதே பாஸ்வேர்டு தான் இருக்குது போல. ஸோ அதனால ஈஸியாக அதை எடுத்துகிட்டு போயிடா. கட் பண்ண 3 நாளுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க அந்த ப்ராஜெக்ட் வந்து ஹீரோ கையை விட்டு போயிட்டாமா, அது ஃபூக்கு தான் கிடைச்சிருக்கான். அது எப்படி அப்படின்னு ஹீரோ வந்து கோபப்பட்டு இருக்கா. அங்கதான் இந்த சியா பொண்ணு மறுபடியும் கிளீனிங் லேடி கெட்ட போட்டு இதெல்லாம் பார்த்துட்டு இருக்கா. இப்போ என்ன சொல்றேன்னா மேடம் தான் போன்ல ஃபூ கம்பெனி கூட பேசிட்டு இருந்தாங்க, அதுவும் இந்த ப்ராஜெக்ட் பத்தி அப்படி சொல்ல இதை கிட்ட எல்லாரும் அப்போ உன்னோட ஒய்ஃப் தான் மிஸ்டர் ஃபூக்கு ஸ்பையா இருந்திருக்கா, இதனால 10 பில்லியன் லாஸ் ஆகிட்டு பேசாம அவளை டிவோர்ஸ் பண்ணு அப்படின்னு ஆளுக்கு ஒண்ணு ஹினியை பத்தி சொல்லிட்டு இருக்க. எனக்கு என் ஒய்ஃப் மேல நம்பிக்கை இருக்கு, அவ இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் பார்க்க மாட்டா அப்படின்னு சொல்ல. அப்படியா, அப்ப அந்த பொண்ணு பாத்தின்னு சொல்றாளே அவ இப்ப விட்னஸா இருக்கா அப்படின்னு எல்லாரும் சொல்றாங்களா. நம்ம ஹீரோனிக்கு அது யான்னு தெரிஞ்சு போயிட்டு உன்னதான் ஹீரோ ஆல்ரெடி ஃபயர் பண்ணிட்டானே, பின்ன நீ எப்படி விட்னஸ்க்கு கணக்காகும் அப்படின்னு ஹீரோனி சொல்லும் போது அசிஸ்டண்டா அது யாருன்னு மாஸ்க் கழட்டி பாக்குறான். பார்த்தவன் நீனா, நீ என் மேடம் மேல பொறுமை பிடிச்சு கம்பெனி சீக்கிரட்டா ஆட்டை போட்டுட்டல, நீ தானே ஆட்டை போட்டா அப்படி சொல்லி கேட்கும் போது இல்ல நான் கிடையாது அவதான் அப்படி சொல்லிட்டு இருக்கும் போது அந்த ஃபோர்க்கெல்லாம் அவன் என்ட்ரி கொடுக்குறான். ஹீரோ வந்து அசிஸ்டன்ட்க்கு கண்ணை காட்ட அவரும் எங்கேயோ போறாரு. இப்போ இவனை பார்த்தீங்கன்னா நான் இங்க வந்ததுக்கு காரணமே உன் ஒய்ஃபுக்கு தேங்க்ஸ் சொல்லிட்டு போகதான். அவ தான் அந்த முக்கியமான டாக்குமெண்ட்டை என்கிட்ட எடுத்து தந்தா, அவ மட்டும் எடுத்து தராம இருந்திருந்தா எனக்கு இப்போ இந்த ப்ராஜெக்ட் கிடைச்சிருக்குமா அப்படின்னு சொல்ல. பாரு மிஸ்டர் ஃபூவே வந்து உன் ஒய்ஃப் தான் காரணம்னு சொல்றாங்க, பேசாம அவளை டிவோர்ஸ் பண்ணு, இல்லைன்னா உன்னோட பிரசிடென்ட் பதவியை ராஜினாமா பண்ணிரு அப்படின்னு மற்ற போர்டு மெம்பர்ஸ் எல்லாம் சொல்லிட்டு இருக்க. இந்த ஃபூக்குமே நம்ம ஹினி மேல ஒரு கண்ணு வந்துட்டு போல. அவன் என்ன சொல்றான்னா டிவோர்ஸ் பண்ணாலும் கவலைப்படாத, நீ எனக்கு ஒய்ஃபா வந்துரு அப்படின்னு அவன் சொல்லிட்டு இருக்க. ஹீரோ பாத்தியா அவ பணத்துக்காக மட்டும் தான் அவன் கூட பழகுறா அப்படின்னு இவளுமே கொளுத்தி போட ட்ரை பண்றா. பட் யார் என்ன சொன்னாலும் நம்ம ஹீரோ இருக்கான்ல, ஹீரோனி மேல ஒரு டவுட் கூட வரவே இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கு என் ஒய்ஃப் மேல, அவன் இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்க்க மாட்டா. அண்ட் என்னோட உண்மையான லவ்னா அவ மட்டும் தான் அப்படின்னு சொல்லிட்டு அசிஸ்டன்ட் கிட்ட அந்த வீடியோவை பிளே பண்ணி காட்ட சொல்றான். பார்த்தா அந்த வீடியோல இந்த சியா பொண்ணு ஆட்டையை போட்டு போயிருப்பா இல்லையா, அது எல்லாமே ரெக்கார்ட் ஆயிருக்கு. இது எப்படி நடந்துச்சு, போன லைஃப்ல அங்க கேமராவே கிடையாது அப்படின்னு இவ புலம்பிட்டு இருக்கா. ஆக்சுவலி நம்ம ஹீரோ இருக்கல, அவ தான் ஹீரோ கிட்ட சொல்லி இங்க கேமராலாம் ஃபிக்ஸ் பண்ண சொல்லியிருப்பா. நம்ம ஹீரோ தான் ஃபிக்ஸ் பண்ணியிருப்பான். இதெல்லாம் இவளுக்கு தெரியாம
ஆட்டி போட்டு போயிட்டாளா, நல்ல வாசமா மாட்டிக்கிட்டா. இப்ப போலீஸ் கிட்ட ஒப்படைக்க சொல்றாங்க. அவ இந்த பூ கிட்ட ஹெல்ப் கேக்குறா. அவனா என்னால ஹெல்ப் பண்ண முடியாதுப்பா அப்படின்னு கையை விரிச்சிரான். அவளுக்கு என்ன பண்ணே தெரியல. இப்ப போலீஸ்ல ஒப்படைச்சாச்சு. இங்க இவனை பாத்தீங்கன்னா, நீ எப்பனாலும் என் வீட்டுக்கு வரலாம், என் வீடு எப்போதும் உனக்காக திறந்துருக்கும் அப்படி சொல்லிட்டு போறான். இதை கிட்ட ஹீரோக்கா செம கடுப்பா இருக்கு. கட் பண்ண நைட்டு நம்ம ஹீரோ இருக்கான்லாம், அவன் ஓவர் டைம் ஒர்க் பார்த்துட்டு இருக்கான் போல. ஹீரோனுமே ஒர்க் முடிச்சுட்டு ஹீரோக்காக வெயிட் பண்ணிட்டு அதுலேயே தூங்கிட்டா. ஸோ ஹீரோவும் இதை பார்த்துட்டு கோட்டெல்லாம் போட்டு விட அவன் முழிச்சிரா. வீட்டுக்கு போய் ரெஸ்ட் எடுக்கலாம்ல அப்படின்னு சொன்னா, இல்லை இல்லை உங்க கூட இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்ல அதுக்கிட்ட அவனுக்கா சந்தோஷமா இருக்கும். அப்போன்னு பார்த்து நியூ கான்ட்ராக்ட் கிடைச்சிருக்கு அப்படி சொல்லிட்டு அசிஸ்டன்ட் வராரு. வந்து ஒரு பார்ட்டிக்கான இன்விடேஷனுமே கொடுப்பாரு. ஸோ இவங்களுக்குமே ஹாப்பியாக இருக்கும். இப்போ கட் பண்ணா இவளை போலீஸ் ஸ்டேஷன்லேருந்து அந்த பாய் ஃப்ரெண்ட் இருக்கான் இல்லையா, அவன் வெளியே கூப்பிட்டு வந்திருக்கான். இனிமேது ஒழுங்கா இரு, ஃபர்ஸ்ட் அம்மாவுக்கு சர்ஜரி பண்ண சைன் போடவா அப்படி சொல்லி கூப்பிட்டா. உன்னால அவ்வளோ பணத்தெல்லாம் தர முடியாது, ஹீரோவால தான் தர முடியும், பேசாம என் விஷயத்துல தலையிடாம போ அப்படி சொல்ல அவனுக்குலாம் செம கடுப்பாயிட்டு. நிஜமா உனக்கு பைத்தியம் தான் பிடிச்சிருக்குடி, இதுதான் என்னோட லாஸ்ட் ஹெல்ப், அவ்வளோதான், நான் மறுபடியும் ஹெல்ப் பண்ணவே மாட்டேன் அப்படி சொல்லிட்டு அவன் கோச்சிட்டு போயிட. இவளுக்கு அதை பத்திலாம் கவலையே இல்லையே, ஹீரோயினியை எப்படியாட்டும் பிரிக்கணும் அப்படிதான் நினைப்பா. இதுக்கப்புறம் அந்த பாட்டிக்கு தான் நம்ம ஹினியை கூப்பிட்டு வரான். அங்க இருக்கிறவங்களாம் நம்ம ஹினியை குறுக்குன்னு பாக்குறாங்களா, இதை பார்த்துட்டு ஹீரோக்கு ஜெலஸ் ஆயிட்டு உடனே தனியா கூப்பிட்டு போய் ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். இதெல்லாம் இந்த பூ பார்த்துட்டு கடுப்பாகிறான். அவனுக்கு ஹீரோனி மேல கண் இருக்குது இல்லையா, அதனால தான் கடுப்பாகிறான். இதை வந்து இந்த சியா நோட் பண்ணிட்டு, உனக்கு வெண்ண பிடிச்சிருக்கு போல, நான் வேணா அவளை சொந்தமாக்க ஹெல்ப் பண்ணிட்டா, ஆனால் லாஸ்ட் டைம் மாதிரி என் காலெல்லாம் வாரி விட்டுறக்கூடாது, இந்த டைம் மட்டும் ஒழுங்காக என் பேச்சு கேட்டுட்டு இருக்கணும் அப்படி சொல்லி ரெண்டு பேருமே மறுபடியும் டீல போட்டுக்கிட்டு இப்போ ஹினி குடிக்கிற ஜூஸில் ட்ரக்கை மிக்ஸ் பண்ணிடுறா. இது தெரியாமல் ஹினியும் குடிச்சிடாளா. அடுத்த செகண்டே ட்ரக்கு வேலையை காட்ட ஆரம்பிச்சுட்டு இவளை பார்த்தீங்கன்னா ஹினியை ஒரு ரூமில் கொண்டு விட்டுட்டு ஃபூக்கு தான் கால் பண்ணி சொல்லிட்டு அங்கே ஃபூக்காக ஒரு கிளாஸில் ட்ரக்கை மிக்ஸ் பண்ணிட்டு அவள் அங்கேருந்து போயிடுறா. இங்கே ஹீரோ இருக்கான்ல, ஹினியை காங்கலன்னு தேடிட்டு இருக்கான். அப்போ இவளை பார்த்தீங்கன்னா, நீ அவளை லவ் பண்ணல, என்ன தானே லவ் பண்ணுறா அப்படின்னு பழைய விஷயங்களை ஞாபகப்படுத்த அவனுக்கு பழைய விஷயங்கள் ஞாபகம் வருது. பட் அவன் இவளை கண்டுக்காம ஹினி தேடி போக, நீ வெண்ணையே தேடி போறா, அவ பூ கூட ஒரே ரூமுக்குள்ள போறத நான் என் ரெண்டு கண்ணால பார்த்தேன், இந்நேரத்துக்கு எல்லாமே முடிஞ்சு போயிருக்கோம், அவ உன்னை சீட் பண்றா அப்படின்னு சொல்லி ஹீரோவை அந்த ரூமுக்கு தான் கூப்பிட்டு போறா. அங்க பூவை பாத்தீங்கன்னா ரொமான்ஸ் பண்ண போக ஹீரோ வந்து பொழிச்சுன்னு அடிக்கிறான். வென் இன்னைக்கு உன் சாப்டர் முடிஞ்சு அப்படின்னு இவ சந்தோஷப்பட்டுட்டு இருக்க. என்ன என்னோட நேம சொன்ன மாதிரி இருக்குது அப்படின்னு ஹீரோனி வந்து பின்னாடி வந்து நிற்கிறா. ஹீரோக்கா அப்பதான் நிம்மதியே இருக்கு. உடனே இவளை பார்த்தீங்கன்னா, நீ இங்கே இருக்கன்னா அந்த பொண்ணு யாரு அப்படின்னு பார்க்குறா. ஆக்சுவலி ஹீரோனிக்கு ட்ரக் கொடுத்து அவள் மயக்கத்தில் தான் கடந்திருப்பா. பட் அந்த சிஸ்டம் இருக்கு இல்லையா, அது வந்து நீ வேக்கப் ஆகு அப்படி சொல்லியிருக்கோம். அவளும் அதுக்கிட்ட ஆன்டிடோட்லாம் கேட்டு வாங்கியிருப்பா. ஸோ அதை போட்டுக்கிட்டு அவள் அந்த ரூமை விட்டு தப்பிச்சு போயிருப்பா. அவள் போன பிறகு தான் அந்த ரூமுக்கு இந்த பூமே வந்திருப்பான். பூ மேலே இந்த பொண்ணுக்கு ரொம்ப நாள்ல இருந்து கண் இருக்கு போல, அதனால அவ இந்த சான்ஸை யூஸ் பண்ணிட்டு உள்ள வந்துடுறா. அங்க பூ வந்து அந்த ட்ரக்கை அந்த தண்ணியை குடிச்சிருக்கான். அதனால இதுதான் ஹீரோனி அப்படின்னு அவனுக்கு ஒழுங்கா தெரியல. ஸோ ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிருப்பான். இப்போ இவளை பார்த்தீங்கன்னா பூ தான் ஃபோர்ஸ் பண்ணி ட்ரக்கை கொடுக்க சொன்னா, மற்றபடி எனக்கும் இதுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது அப்படின்னு அவ ஓடிறா. இன்ன பாரு, மறுபடியும் இந்த மாதிரி கேவலமான வேலையை பார்த்தா உன்னை கொண்டு வருவேன் அப்படி ஹீரோ மிரட்ட. பரவாயில்ல, உன் ஒய்ஃபை எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு இவன் கொஞ்சம் ஓவரா பேச, வெயிட் பண்ணு உன்னை என்ன பண்றேன் பாரு அப்படின்னு ஹீரோ இருக்கால ஹினி அங்கேருந்து கூப்பிட்டு போயிட்டு 2 நாளாக தொடர்ந்து வேலை பார்த்து தான் இருக்கான். அந்த பூவை எப்படியாட்டும் பேங்க்லெட்டாக வைக்கணும் அப்படின்னு உன்கிட்டவே ப்ராப்ளம் பண்ணுறான்ல, அவனை சும்மாவே விட மாட்டேன் அப்படின்னு தெரியாமல் ஹினி கொண்டு வந்த டீயை தள்ளி விட்டுறான். சாரிப்பா உனக்கு ஒன்றும் ஆகலல்ல அப்படி சொல்லி கேட்க, இல்லை வாங்க நீங்கள் ரொம்ப டென்ஷனில் இருக்கீங்க, நான் மசாஜ் பண்ணி விடுறேன் அப்படின்னு ஹீரோக்கு மசாஜ் பண்ணி விட்டுட்டு இருக்கா. நம்ம ஹீரோ இருக்கல்ல, அவன் சொன்ன மாதிரி எல்லா வேலையும் பார்த்து முடிச்சிட்டான். இந்த பூ கம்பெனிக்கு வர எல்லா இன்வெஸ்ட்மெண்ட்டுமே பிளாக் பண்ணிட்டான். ஸோ கிட்டத்தட்ட அவன் கம்பெனி வந்து பேங்க்லெட் ஆகிற நிலைமையில இருக்கு. ஹீரோ உன்னை சும்மாவே விட மாட்டேன், உனக்கு பிடிச்ச பொருளை லாஸ் பண்ணாதான் நீ கஷ்டப்படுவா அப்படின்னு ஹீரோனை கடத்த ஆர்டர் பண்றான். அப்படியே நைட் ஆகுதா. நைட்டு நம்ம ஹீரோக்கு ஹெவி ஃபீவர் போல். ஸோ அப்போ வந்து அவனோட கனவுல அந்த சியா பற்றின ஞாபகம் தான் வருது. போன லைஃப்பில் நடந்திருக்கும் இல்லையா, அதுதான் ஞாபகம் வருது. உடனே டக்குன்னு முழிச்சிட்டு எனக்கு ஏன் அவன் ஞாபகம் வருது, அகைன் அவன் ஞாபகமாக வருது, என் மண்டி விட்டு போ அப்படின்னு அவன் கத்திட்டு இருக்கான்.
ஒன்றும் இல்லை உனக்கு ஃபீவர் தான் அப்படின்னு அவள் அவனுக்கு தொடச்சி விட்டுட்டு இருப்பா. ஹீரோக்கு இதெல்லாம் பார்க்கும்போது நான் உண்மையாக லவ் பண்ணுற பர்சன்னா ஹிந்தி மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பான். ஸோ இப்போ அடுத்த நாள் ஆகுதா 2 பேரும் கம்பெனிக்கு வராங்க. நம்ம ஹீரோக்கு வந்து ஃபீவர் இப்போ பரவாயில்ல. ஸோ இப்போ ஹீனியை பார்த்தீங்கன்னா நான் காஃபி வாங்கிட்டு வரேன், என்னோட கொலீக்ஸ்லாம் கேட்டாங்க, ஸோ நீங்கள் உள்ளே போங்க நான் வாங்கிட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு இவள் ஹீரோவை அங்கே அனுப்பிவிட்டு இவள் காஃபி வாங்க வருவாளா. அங்கே ஒரு 2 தடிமாடு பசங்க நம்ம ஹீரோனோட ஃபோட்டோ பார்த்துட்டு இருக்காங்க. இது பூ வச்ச ஆட்கள் தான். இப்போ நம்ம ஹீரோனுமே காஃபிலாம் வாங்கிட்டு கம்பெனிக்குள்ளே போகலான்னு வருவாளா. ஆனால் கம்பெனி வாசலை வச்சு நம்ம ஹீரோனை கடத்திடுறாங்க. இதெல்லாம் இந்த சியா பார்த்துட்டு இவ ஒளிஞ்சா நல்லது தான் அப்படின்னு பார்த்துட்டு இருப்பா. ஹீரோக்கு ஃபேவரட்டான பொண்ணு இவ தான், இவளை தான் பாஸ் கடத்த சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்களா. இதை கேட்டு இவளோ இல்லை ஹீரோக்கு ஃபேவரட்டான பொண்ணு நான் தான், என்ன கடத்தினாதான் ஹீரோவே வருவாங்க அப்படின்னு சொல்ல இதுக்கு என்ன லூஸ் மாதிரி பேசுது, நம்ம பாஸ் இந்த பொண்ணை தானே கடத்த சொன்னாங்க, இது வாலண்டியராகவே நான் தான் ஹீரோட ஃபேவரட்டான பொண்ணுன்னு சொல்லிட்டு இருக்கு, நிஜமாவே பைத்தியம் தான் பிடிச்சிருக்கு போல அப்படின்னு இவங்கெல்லாம் பேசிட்டு இருக்க. அவ இல்லை என்ன கடத்திட்டு போனா தான் கண்டிப்பாக ஹீரோ வருவான் அப்படின்னு உறுதியாக சொல்லவும் இவங்களுக்கு என்ன பண்ணே தெரியல. சரி நீயும் வா அப்படின்னு பிடிச்சு கூப்பிட்டு போக விடு நானே வரேன் அப்படின்னு அவளுமே ஏறி உட்காந்துக்கிறா ஜம்முன்னு. ஹீரோ கண்டிப்பாக என்னதான் காப்பாற்ற வருவான், போன் லைஃப்ல எனக்காக உயிரே கொடுத்துருக்கானே அப்படி சொல்லி அவங்க கூட கிளம்பி போயிடா. அங்கே பூவை பார்த்தீங்கன்னா அவன் தானே கடத்திட்டு வர சொல்லியிருக்கான். அங்கே சியா நிற்கிறத பார்த்துட்டு இந்த சைக்கோவை எதுக்கு கூப்பிட்டு வந்தீங்க பாஸ், அதுதான் சொல்லிச்சு ஹீரோக்கு அதுதான் ஃபேவரட்னு, அந்த பைத்தியக்காரி தான் லூஸ் மாதிரி உளர்னானா உங்களுக்கு அறிவு எங்கே போச்சு அப்படின்னு அடிக்கிறான். அந்த ஆளை பார்த்தீங்கன்னா சியாவை அடிக்கிறான். என்னையே அடிச்சிட்டாலா ஹீரோ உங்களை சும்மாவே விட மாட்டேன் பாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. இவெல்லாம் முக்கியமாக தேவையில்லை, பேசாமல் இவள மீனுக்கு இறைய போட்டுருங்க அப்படி சொல்ல இல்லை ஹீரோக்கு என்னதான் பிடிக்கும், அவனோட அப்பா தான் அவங்க அம்மாவே கொண்டாங்க அப்படின்னு ஹீரோட சீக்ரெட்லாம் சொல்ல பரவாயில்லையே ஹீரோட சீக்ரெட்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறியே, அப்போ ஹீரோக்கு ஃபேவரட்டான பொண்ணு நீனா இருப்பியோ அப்படின்னு இவனுக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கு. இப்போ இந்த பூ வந்து 2 பேர்த்தையும் கெட்டி போட சொல்லிடுறான். ஹீரோ யாரை வந்து சூஸ் பண்ணுறான்னு பார்ப்போம் அப்படின்னு. இப்போ இவளை பார்த்தீங்கன்னா பாரு ஹீரோ என்னதான் சூஸ் பண்ணுவான், ஃபர்ஸ்ட்டு என்னதான் காப்பாற்றுவான், ஏன்னா அவன் என் மேலே தான் லவ் வச்சிருக்கான் அப்படின்னு சொல்ல இந்த நாவலோட ஹீனிக்கு என்னாச்சு, ஒருவேளை ரீபன் ஆகி வந்ததால மெண்டல் ஆகிட்டாலோ அப்படின்னு ஹீனி பார்த்துட்டு இருக்க. கரெக்டாக ஹீரோ வந்துடான். அவன் வந்ததுமே ஹீரோ என்ன சேவ் பண்ணவா என் கையெல்லாம் வலிக்குது அப்படின்னு இவ கத்திட்டு இருக்க. நம்ம ஹீரோ விட சொல்கிறான் இவங்க 2 பேர்த்தையும். அது எப்படி ஈஸியாக விட முடியும், நீ இவங்க 2 பேர்த்தில் யாராவது ஒருத்தங்க தான் சூஸ் பண்ண முடியும், யார் வேணும் நீனே சூஸ் பண்ணிக்கோ அப்படின்னு அந்த பூ சொல்லும்போது ஹீரோ என்ன சூஸ் பண்ணு, நீ என்னதான் ரொம்ப லவ் பண்ணிட்டு இருந்தா, ப்ளீஸ் ஹீரோ உனக்கு தான் இந்த பூவை பற்றி தெரியும் இல்லையா, அவன் எப்படிப்பட்டவன், போன லைஃப்ல என்ன எப்படி கொன்னா அப்படிலாம் சொல்லிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோக்கு போன லைஃப்ல உள்ளதெல்லாம் கண்ணு முன்னாடி வருது. ஹீரோ உனக்கு ஒரு விஷயம் தெரியாது இல்லையா, நான் என்னோட பாய் ஃப்ரெண்டை பிரேக்கப் பண்ணிட்டேன், இப்போ என்னோட உண்மையான லவ் எதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன், அது நீ தான் அப்படின்னு இவ சொல்லிட்டு இருக்கா. நம்ம ஹீரோக்கு போன லைஃப்ல இவ கூட இருந்தது எல்லாமே ஞாபகம் வருது. ஆனால் போன லைஃப்பில் உள்ளது ஞாபகம் வந்தாலுமே நம்ம ஹீரோனி மேலே தான் ரொம்ப லவ் வச்சுருக்குறோம், அவளுமே தான் மேலே ரொம்பவே லவ் வச்சுருக்கிறா அப்படின்னு அவனுக்கு கன்ஃபார்மாக தெரியுது. இப்போ என்ன பண்ணுறான்னா நான் சியாவை தான் சூஸ் பண்ணுறேன் அப்படிங்கிறான். இதை கேட்கும் போது நம்ம ஹீனிக்கா ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இந்த சியா பார்த்தீங்கன்னா பாரு ஹீரோ என்ன தான் லவ் பண்ணுறான் பாரு அப்படின்னு ஓவராக பில்டப் பண்ணிட்டு இருப்பா. நம்ம ஹீரோனிக்கா சிஸ்டம் நான் டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண தானே வந்தேன், பின்ன எதுக்கு ஹீரோ அந்த பொண்ணை சூஸ் பண்ணும்போது எனக்கு மனசு கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பா. ஆக்சுவலி நம்ம ஹீனி வந்து டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ண தான் வந்திருப்பா, பட் அவளே அறியாமல் ஹீரோ மேலே லவ் வந்திருக்கோம், அதான் அவளுக்கு இப்போ கஷ்டமாக இருக்குது. அவளுக்கு இப்போ புரிஞ்சு போயிட்டு ஹீரோ மேலே தான் எவ்வளோ லவ் வச்சுருக்கோன்னு. ஸோ அவன் யாரை சூஸ் பண்ணாலும் நம்ம அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு அவன் மனசுக்கு சொல்லிட்டு இருப்பா. என்னப்பா பொசுக்குன்னு இவளை சூஸ் பண்ணிட்டா, எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. சரி ஓகே எனக்கு ஹீனி மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்கு, ஹீரோனி நீ இனிமே என் கூட வந்துரு அப்படி சொல்லும்போது அதெல்லாம் முடியாது, கடைசி வரைக்கும் என்னோட லவ் மாறாது, அது ஹீரோக்கு மட்டும்தான் அப்படி சொல்லும்போது ஹீரோக்கே டச்சிங் ஆகிட்டு இவ வேற நீ பேசாம இரு, நீ பேசியே ஹீரோவை கரெக்ட் பண்ண ட்ரை பண்றா அப்படின்னு இவ கத்திட்டு இருக்கா. இப்போ ஹீரோவோ சரி நான் அதை சூஸ் பண்ணிட்டேன் அவளை விடு அப்படி சொல்லும் போது நீ வந்து என்ன பண்றானா உன்னோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் என் நேமுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணு அப்பதான் விடுவேன் அப்படி சொல்லும் போது ஹீரோ வந்து கொஞ்சம் யோசிச்சுட்டு இருப்பானா. இதை பார்த்துட்டு இவன் டென்ஷன் ஆகிட்டான். உனக்கு சியாவை தானே பிடிக்கும் அப்படின்னு சியா கையில் துப்பாக்கி வச்சு சுட்டு விட்டுறான். அவள் கத்துறா ஹீரோ சீக்கிரமாக சைன் போடுன்னு. நம்ம ஹீரோவும் சைன் போட்டுட்டான். ஆக்சுவலி நம்ம ஹீரோ அவனோட ப்ராப்பர்ட்டி எல்லாத்தையும் ஹீனி நேமுக்கே எழுதி கொடுத்துட்டான். பட் இப்போ இவன் சைன் போட்டாலும் அது வேலைக்கே ஆகாது. நம்ம ஹீரோ சைன் போட்டுட்டு என்ன பண்ணுறான்னா அந்த ஃபைலை மேலே தூக்கி போட்டுட்டு இவனை அடிச்சு போட்டுறான். இப்போ ஹீரோட ஆட்கள் எல்லாருமே இங்கே வந்து இவங்க எல்லாத்தையும் பிடிச்சிடறாங்க. நம்ம ஹீரோ நேராக ஹீரோனி தான் சேவ் பண்ணுறான். சியாவெல்லாம் கண்டுக்கிடவே இல்லை. சியா
இதை பார்த்துட்டு அம்மா நீ என்ன தானே சூஸ் பண்ணா, அப்போ என்ன தானே சேவ் பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லி அவள் கத்திட்டு இருக்கா. நம்ம ஹீரோயினே அவளை கண்டுக்கிடவே இல்லை. அவங்க பிஸியாக ஹேக் பண்ணிட்டு இருக்காங்களா. ஹீரோ எனக்கு கையில் அடிபட்டிருக்கு பாரு, வா ஹாஸ்பிட்டலுக்கு போவோம் அப்படி சொல்லி கூப்பிட்டா, நீ யாரு, நான் எதுக்கும் உன் கூட ஹாஸ்பிட்டலுக்கு வரணும் அப்படி சொல்லி ஹீரோ சொல்லுவான். நீ என்ன தானே லவ் பண்ணா, அதனால தானே என்ன சூஸ் பண்ணா அப்படி சொல்லி கேட்டா, அப்படிலாம் கிடையாது, எனக்கு அந்த பூவை பற்றி நல்லாவே தெரியும். நான் யாரை சூஸ் பண்ணுறேனோ அவங்கள தான் அவன் ஹர்ட் பண்ணுவான், அதனால தான் நான் உன்னை சூஸ் பண்ணேன், ஹீரோனுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு நினச்சேன் அப்படின்னு சொல்ல, அப்போ என்ன டார்கெட்டாக யூஸ் பண்ணா அப்படின்னு இவ டென்ஷன் ஆகுறா. ஹீரோ போன லைஃப்பில் என்னை எவ்வளோ உருகி உருகி லவ் பண்ணா, என் பாய் ஃப்ரெண்டு கூட பிரேக்கப்லாம் பண்ண சொன்னீங்க அப்படி சொல்லும்போது, போன லைஃப்பில் நான் பண்ணது அது லவ்வே கிடையாது. நான் தப்பான ஒரு பர்சன் மேலே அந்த மாதிரி லவ்வை காட்டிட்டேன், அவ்வளோதான். அதனால் நான் எவ்வளோ வலியை அனுபவிச்சு தெரியுமா, தினமும் எனக்கு வலியை தான் கொடுக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இந்த லைஃப்பில் அப்படி கிடையாது, நான் உண்மையான ஒரு லவ்வை கண்டுபிடிச்சிட்டேன், எனக்கு எந்த வலியுமே வரவே இல்லை, எந்த வலியும் அந்த பொண்ணும் கொடுக்கல, அவளும் என் மேலே ரொம்ப லவ் வச்சிருக்கிறா அப்படின்னு சொல்ல. இதை கேட்கும்போது இவா ஆஹா அப்படிலாம் கிடையாது, அவள் பணத்துக்காக தான் உன் கூட இருக்கா அப்படின்னு சொல்ல. பணத்துக்காகவா? ஆக்சுவலி அவன் நேமில் ஆல்ரெடி என்னோட சொத்து எல்லாத்தையுமே எழுதி வச்சுட்டேன், அப்படி இருந்தோம் அவள் அந்த சொத்தை எடுத்துகிட்டு போகாமல் என் கூட தான் இருப்பேன் அப்படின்னு என் கூட இன்னும் வரைக்கும் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது, இல்லை உன் பணத்துக்காக தான் இருக்கான்னு அவள் சொல்லிட்டு இருக்கா. உண்மையை சொன்னா நீ தான் ரொம்ப மாறிட்டா, உன்னை பார்க்க எனக்கு அருவருப்பாக இருக்கு அப்படி ஹீரோ சொல்லிட்டு ஹீரோனி அங்கேருந்து கூப்பிட்டு போயிடுவான். இவ திருந்தின மாதிரிலாம் தெரியல, அவன் எதுக்கு என்ன லவ் பண்ணல, அவன் என் மேலே ரொம்ப லவ் வச்சிருந்தான்ல அப்படின்னு புலம்பிட்டு நேராக ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க அம்மாவை தான் பார்க்க வரா. அப்போ ஃப்ரெண்டுக்காரையே வந்து, அம்மாவோட கண்டிஷன் வந்து ரொம்ப சீரியஸாக இருக்குடி, நீ ஒருக்கா போய் பாருவா அப்படி சொல்லி கூப்பிடுவா. அம்மாவோட கண்டிஷன் சீரியஸாக இருக்கா, அப்போ மெடிக்கல் செலவுக்கு ரொம்ப பணம் தேவைப்படுமே, நான் இப்போமே ஹீரோ கிட்ட போய் பணம் எல்லாமே வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியுமே போக பாப்பா. லூசு மாதிரி பேசாதா அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே அவளுக்கு கால் வருது, அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்கன்னு. இந்த விஷயத்த ஃப்ரெண்டுக்காரி வந்து ஹீனிக்கிட்ட சொல்ல அவ கதறி அழுறா. அப்போ அவங்க அம்மாவோட பாடியுமே கொண்டு வருவாங்களா, அதை பார்த்துட்டு அவள் இன்னுமே அழுறா. பத்தாதுக்கு இந்த ஹாஸ்பிட்டல் தான் என்னோட அம்மா கொண்டுட்டு அப்படின்னு ஹாஸ்பிட்டல் மேலே பழி போடுறா. அப்போ அங்கே இருக்கிறவங்களாம், அப்போ இந்த ஹாஸ்பிட்டல் தான் ஒழுங்காக ட்ரீட்மெண்ட் கொடுக்கல போல அப்படின்னு அந்த ஹாஸ்பிட்டலில் திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ அந்த டாக்டர் இருக்காங்க இல்லையா, அவங்க சொல்கிறாங்க, எங்கள் மேலாம் எந்த தப்பும் கிடையாது, ஒரு மாதம் ஆகியும் அவங்க அம்மாவை இந்த பொண்ணு பார்க்கவே வரல, ஒரு சைன் போட்டிருந்தா அப்பவுமே சர்ஜரி முடிஞ்சு அவங்க அம்மா ஹெல்த்தியாக வீட்டுக்கு போயிருப்பாங்க, ஆனால் அவங்க அம்மாவை இவ பார்க்கவே வரல அப்படின்னு சொல்லும்போது எல்லாரும் இந்த சியா பொண்ணை பற்றி கேவலமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இவருக்கு என் அம்மா மேலே கேரே கிடையாது அப்படி இப்படின்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. அப்போ பாய் ஃப்ரெண்டுக்காரர் இருக்கான்ல, அவனும் வந்து, உங்கள் அம்மா சேர்த்ததுக்கு நீ தான் காரணடி, ஒரு சைன் போட்டிருந்தா அப்பவுமே உங்கள் அம்மா உயிரோட இருந்திருப்பாங்க, எல்லாத்துக்கான நீ தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு போவா. ஆனால் அவளால் அதை ஏற்றுக்கவே முடியல. இல்லை நீங்கள் தான் கொண்டுட்டீங்க, இந்த ஹாஸ்பிட்டல் தான் காரணம், என் அம்மாவை திருப்பி கொடுங்கன்னு அவள் கத்திட்டு இருக்கா. இப்போ அப்படியே கட் பண்ண கொஞ்ச நாளுக்கு அப்புறம் தான் காட்டுறாங்க, நம்ம ஹீரோயின் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாகவே வாழ ஆரம்பிச்சிட்டாங்க. ப்ரெஸ்ஸுக்கெலாம் தெரிஞ்சுட்டு நம்ம ஹீரோட ஒய்ஃபு ஹீரோனி தானே, ஸோ அது எல்லாமே இன்டர்நெட்டில் வைரலாக போகுதா, அதை பார்த்துட்டு இவ வயிற்றுச்சல் ஆகுறா. அந்த வெண் மட்டும் ரொம்ப ஹாப்பியான லைஃப் வாழ்றா, நமக்கு மட்டும் கிடைக்கலையே அப்படின்னு. அது போக நான் என்னோட அம்மாவுமே இழந்துட்டேன், இப்போ என்னை வீட்டை விட்டு வெளியே துரத்திட்டாங்க அப்படின்னு அவள் புலம்பிட்டு இருக்கா. இதனால ஹினி மேலே வெறுப்பு வருது. கண்டிப்பாக ஹினியை சும்மாவே விட மாட்டேன், அவளை கொலை பண்ணுவேன் அப்படின்னு இப்போ கத்தி எடுத்து வந்து நிற்கிறா. நம்ம ஹீரோக்கா இவ பண்ணுறது சுத்தமாக பிடிக்கல, அவள் வேற டைலாக் விடுறா, உன்னை சும்மாவே விட மாட்டேன்டி, நீ தான் எல்லாத்துக்கும் காரணம் அப்படின்னு கத்தி எடுத்து குத்த வர நம்ம ஹீரோ ஒரே ஒரு மீதி தான், அவ்வளோதான் கீழே விழுந்துடா. இப்போ அவளை போலீஸ் ஸ்டேஷனில் ஒப்படைக்க சொல்லிடுறாங்க. இதோட இவளோட சாப்டருமே முடிஞ்சு. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோயினி தான் ரொம்ப ஹாப்பியாகவே வாழ்கிறாங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் ஆகிட்டு. அப்போன்னு பார்த்து நம்ம ஹீரோக்கு ஒரு கனவு வருது. எப்போதுமே அந்த சியா பற்றின கனவு தானே வரும், ஆனால் இந்த தடவை அப்படி வரல, நம்ம ஹீனை பற்றின கனவு தான் வருது. அதுவும் நம்ம ஹீனி வந்து ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டிருப்பா இல்லையா, ஸோ அந்த ட்ரெஸ்ஸை போட்டுட்டு அவள் எங்கேயோ போகிற மாதிரி ஹீரோ அவளை கூப்பிட்ற மாதிரி ஒரு கனவு வருது. உடனே பதறிச்சு எந்திக்கிறான். என்னாச்சு, கனவா அப்படி சொல்லி கேட்க, நீ என்னை விட்டு எங்கேயும் போக மாட்டாளா அப்படி சொல்லி கேட்க, நான் எப்போதும் உன் கூட தான் இருப்பேன், எங்கேயும் போக மாட்டேன் சரியா அப்படி சொல்லும்போது ஹீரோக்கும் அப்போ தான் ஹாப்பியாக இருக்குது. இப்போ அப்படியே கட் பண்ணால் கிட்டத்தட்ட 30 வருஷம் கழிச்சு தான் காட்டுறாங்க. நம்ம ஹீரோயினிக்கு வயசாகிட்டு ரொம்ப வயசான தோற்றத்தில் தான் இருக்காங்க. அப்போ ஹீனியே சொல்கிறா, நீ கேட்ட மாதிரி நான் உன் கூட கடைசி வரைக்கும் இருந்தேனா அப்படி சொல்லும்போது, ஆமாம், ஆனால் இந்த லைஃப் மட்டும் போதாது, எனக்கு நெக்ஸ்ட் லைஃப், அடுத்த ஜெம்மோ எல்லா லைஃப்பில் நீ தான் இருக்கணும்
அப்படின்னு சொல்ல சரி நான் கண்டிப்பாக உங்க கூட தான் இருப்பேன் அப்படி சொல்வா. இப்போ சன்செட்டை பார்க்க தான் வந்திருக்காங்க போல. அப்படியே ஹினியோட கையை பிடிச்சு வச்சுட்டு அம்மா நீங்கள் இதை பார்த்துட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த சைக்கோ பையன் மேலேயும் உண்மையான லவ் வைக்க சில பேர் இருக்காங்கம்மா அப்படின்னு ஹினி கூட ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் எப்படி மீட் பண்ணியிருப்பான், அவங்க 2 பேரும் எப்படி லவ் பண்ணியிருப்பாங்க, மேரேஜ் பண்ணியிருப்பாங்க, ப்ரப்போஸ் பண்ணியிருப்பாங்க, அதை எல்லாத்தையுமே இவன் நினச்சி பார்க்குறான். இப்போ நினச்சி பார்த்துட்டு அவன் ஆசைப்பட்ட மாதிரி அவனுக்கு ஒரு உண்மையான லவ் கிடைச்சிட்டு இல்லையா, ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கான். ஆனால் என்ன அவனுக்கு வயசாகிட்டு இல்லையா, அதனால அவனை இறந்த மாதிரியே காட்டுறாங்க. அப்படியே மயக்கம் போடுறான். ஸோ அவன் இறந்து போயிட்டான் போல. இதோட இந்த ட்ராமா வந்து கம்ப்ளீட் ஆகுது. இந்த ட்ராமா எப்படி இருந்துச்சுன்னு கீழே கமெண்ட் பண்ணிடுங்க. அடுத்த ஒரு நல்ல ட்ராமாவில் பார்ப்போம். பை பை.